கர்த்தர் பரிசுத்தத்தை சிநேகிக்கிறார். பரிசுத்தராக இருப்பது மாத்திரமல்ல, பரிசுத்தத்தை அவர் சிநேகிக்கிறார். அப்படியானால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஒரு கேள்வி என்ன? அந்த பரிசுத்த ஆண்டவரை பார்ப்பதற்கும் அந்த பரிசுத்த பரலோகத்திற்கு நாம் போவதற்கும் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதாவது நாம் எப்படி பரிசுத்தமாக முடியும், எதை வைத்து நாம் பரிசுத்தமாக முடியும் என்ற ஒரு கேள்வியை உங்களுக்கு முன்பாக வைத்து வேதத்திலே நான் தியானிக்க விரும்புகிறேன். அதற்கு முன்னதாக ஜெபம் செய்வோம். அன்பும் மிகுந்த இரக்கமுள்ள கர்த்தாவே, இந்த நேரத்தில் உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய வேத புத்தகத்தோட உட்கார்ந்து ஆண்டவர் இந்த வேதத்திலே இருந்து எங்களுக்கு சொல்லுகிற காரியங்களை கேட்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேத சத்தியங்களை எடுத்து பேசுவதற்கு எனக்கு எந்தவித தகுதியும் இல்லை என்று நீர் அறிவீர். அதை குறித்து நான் அறிக்கையிடுகிறேன் தகப்பனே. தேவாவியானவர் தானுமே இந்த வசனங்களை தேவனுடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலே பேச நீர் கிருபை செய்தலும் சாமி. ஆவியானவர் தாமே ஒவ்வொரு மகனுடைய உள்ளத்திலும் மகளுடைய உள்ளத்திலும் அசைவாடி ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை அறிந்து கொள்ளவும் உணர்ந்து கொள்ளவும் கிருபை செய்ய வேண்டும் என்றும், உம்முடைய பிள்ளைகளோடு இந்த நேரத்தில் விசேஷமாக ஆண்டவர் பேச வேண்டும் என்றும் ஆண்டவர் இயேசுவின் திருநாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்கேளும் பரமபிதாவே, ஆமென். பரிசுத்தம் அடைவது எப்படி என்ற ஒரு விசேஷமான ஒரு கேள்விதான் இன்றைக்கு உலகத்தின் மக்கள் எல்லாரிடத்திலும் எல்லா மார்க்கத்திலும் எழுப்பப்படுகிற ஒரு கேள்வி. இந்த உலகத்தில் எத்தனையோ மார்க்கங்கள் இன்றைக்கு இருக்கின்றன. இந்த மார்க்கங்கள் எல்லாவற்றிலும் கேட்கப்படுகிற ஒரு கேள்வி என்ன? பரிசுத்தத்தை மனிதன் எப்படி அடைந்து கொள்ள முடியும்? திருமறை விசேஷ விதமாக ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுகிறது. அதை நாம் அறிந்து கொண்டால்தான் அந்த பரிசுத்தத்தை எப்படி அடைந்து கொள்ள முடியும் என்பதை குறித்து நாம் நினைக்க முடியும். ரோமர் எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிறேன். ரோமர் 3:10. அந்தபடியே நீதிமான் ஒருவனும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அப்படியானால் திருமறை திட்டவட்டமாக கூறுகிற ஒரு கூற்று என்னவென்றால், இந்த உலகத்தில் பரிசுத்தவான் நீதிமான் என்பவன் ஒருவனும் இல்லை என்பதை குறித்து அங்கு ஆண்டவர் விசேஷமாக அங்கு பேசுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவருடைய சன்னிதானத்தை அவர் சந்தித்த போது அவர் சொன்ன ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை குறித்து நான் வாசிக்க நான் விரும்புகிறேன். ஏசாயா 1:4வது வசனம். ஏசாயா 1:4. ஐயோ, பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாவம் சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குகிற புத்திரமாயிருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தத்தில் கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? அதிகமாய் விலகி போகிறீர்களே. தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் பலட்சமாயிருக்கிறது. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அது சுகமே இல்லை. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் பாவத்தினால் நிறைந்தவர்களாக இருக்கிறோம் என்று இங்கு ஏசாயா தீர்க்கதரிசி விசேஷமாக சொல்கிறார். இன்றைக்கு மக்கள் என்ன நினைக்கிறார்கள்? நாம் ஏதோ செய்து புண்ணியத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம், அதனால நம்முடைய வாழ்க்கையிலே அநேக புண்ணியங்களை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம், நீதியான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் திருமறையிலே சொல்லுவதை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 64ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 64:6 வாசிக்கிறேன். நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது. நாங்கள் அனைவரும் இலைகளைப் போல உதிர்கிறோம், எங்கள் நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை. நாம் நீதிமானாக இருக்கிறோம் அல்லது நான் நீதியான காரியங்களை செய்கிறோம் என்று நினைக்கிறோமே, அதெல்லாம் கடவுளுடைய பார்வையில கந்தை துணி மாதிரி, அழுக்கான கந்தை, filthy rags என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. அப்படியானால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை கடவுள் பார்வையில நாம் அசுத்தர்களாகவும் பாவம் உள்ளவர்களாகவும் பாவம் நிறைந்தவர்களாகவும் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் பாவத்திலே இருக்கிறவர்களாகவும் நாம் செய்கிற காரியங்கள் முழுவதும் அவருக்கு அசூசியாகவும் அருவருப்பாகவும் அது filthy rags ஆகவும் இருக்கிறது என்று திருமறை அங்கே பேசுகிறது. ஆகவே ஆண்டவர் இந்த உலகத்தின் மக்களை பரிசுத்தத்திற்கென்று அழைக்க வந்தார். பாவிகளாகிய நாம் பரிசுத்தம் அடைந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கூப்பிடுகிறார். எபேசியர் 1:4 நமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே, நம்மை அழைத்தபடியே. எதற்காக அழைத்தார்? எதற்காக தெரிந்து கொண்டார்? பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்காக. ஆகவே ஆண்டவர் இந்த உலகத்தின் மக்களாகிய நம்மை பார்த்து
பரிசுத்தம் பெறுவதற்கு அழைக்கிறார். பாவிகளாக இருக்கிற நம்மை பரிசுத்தம் பெற வேண்டும் என்று ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை அழைக்கிறார். அப்படியானால் பரிசுத்தத்தை எப்படி பெறுவது? இந்த பரிசுத்தத்தை எப்படி பெற்றுக்கொள்வது? இதை விசேஷமாக ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார். நாம் பரிசுத்தர் அல்ல, நம்முடைய கிரியைகள் பரிசுத்தம் அல்ல, நம்முடைய காரியங்கள் எதுவுமே பரிசுத்தம் அல்ல. அப்படியானால் பரலோகத்துக்கு போவதற்கு, இந்த பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வியை இங்கே உங்கள் மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன். திருமறையை குறித்து பேசும்போது எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே வாசிக்கிறேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம். அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் மாத்திரம் சிச்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு தம்முடைய பிரயோஜனத்திற்காக நம்மை சிச்சிக்கிறார். இங்கு ஒரு வசனத்தை கவனிங்கள். தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. அப்படியானால் ஆண்டவர் பரிசுத்தர், அவர் மட்டும்தான் பரிசுத்தம் உள்ளவர். அப்படியானால் நாம் யாவரும் பாவிகள். பாவிகளாகிய நாம் அந்த பரிசுத்தத்தை எப்படி பெறுவது என்று சொன்னால், அந்த பரிசுத்தத்திலே, ஆண்டவருடைய பரிசுத்தத்திலே நாம் பங்கு பெற வேண்டும் என்று திருமறை நமக்கு விசேஷமாக அங்கு சொல்லுது. ஆண்டவருடைய பரிசுத்தத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் பங்கு பெற வேண்டும். அவருடைய பரிசுத்தத்திலே நாம் பங்கு பெற்றவர்களாக உலகத்தில் வாழ வேண்டும் என்பதை குறித்து அங்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். அப்படியானால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் அவருடைய பரிசுத்தத்திலே எப்படி பங்கு பெறுவது? இதை நாம் நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி உண்டு, by beholding him we are changed. அவரை பார்த்து, அவரை தரிசித்து நாம் மாற்றமடைகிறோம் என்று அங்கே போடப்பட்டிருக்கிறது. பரிசுத்தம் பெறுதல் என்றால் என்னமோ நாம் அநேக காரியங்களை செய்கிறோம், செய்து ஒருவேளை ஜெபம் செய்து, அல்லது வேதம் வாசித்து, அல்லது காணிக்கை கொடுத்து, தசமபாகம் கொடுத்து, அல்லது ஆண்டவருடைய கற்பனையின்படியாக நடந்து, இப்படிப்பட்ட காரியங்களை செய்து நாம் பரிசுத்தம் அடைகிறோம் என்று அநேகர் நினைக்கிறார்கள். ஆனால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, திருமறை விசேஷமாக நமக்கு என்ன சொல்கிறது? பரிசுத்தம் பெறுவது எப்படி என்றால், ஆண்டவருடைய பரிசுத்தத்திலே நாம் பங்கு கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் அங்கு பேசுகிறார். ஆண்டவருடைய பரிசுத்தத்திலே நாம் பங்கு கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விசேஷமாக பேசுகிறார். அப்படி பங்கு கொள்வது எப்படி என்றால், அவரோடு கூட நாம் உறவாட வேண்டும் என்பதை குறித்து திருமறை நமக்கு விசேஷமாக பேசுகிறது. ஆதியிலே ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் மனுஷனோடு கூட இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். மனிதர்கள் அங்கு ஏதேன் தோட்டத்திலே வசித்த போது, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே, பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். ஏனால் ஆதாம் ஏவாள் அந்த ஏதேன் தோட்டத்தில் இருந்தபோது அங்கு ஆண்டவர் அவர்களை சந்திக்கும்படியாக வந்தார். திருமறையில் இன்னும் நீங்கள் விசேஷமாக வாசித்து பார்க்கும்போது, வாரத்திற்கு ஒரு முறை அவர் அவர்களை சந்தித்து அவர்களோடு தங்கி இருந்தார் என்று திருமறை நமக்கு அங்கே சொல்கிறது. எதற்காக அவர் அங்கு தங்கியிருந்தார்? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, திருமறை ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை குறித்து அங்கே பேசுகிறது. வேதத்தில் நாம் இயேசு கிறிஸ்துவானவரை பற்றியும், பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆகியவாகிய தேவன் என்ற 3 பேரை பற்றி நாம் விசேஷமாக நாம் நினைக்கிறோம். அந்த 3 பேரில் தேவனுடைய பிள்ளைகளாகிய இந்த உலகத்திற்கு நம்மை வெளிப்படுத்தின கடவுள் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்பதை திருமறை அங்கே பேசுகிறது. உதாரணமாக யோவான் 6ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறேன். யோவான் 6ஆம் அதிகாரம் 46வது வசனத்திலே வாசிக்கிறேன். தேவனிடத்திலிருந்து வந்தவரை தவிர வேறு ஒருவரும் பிதாவை கண்டதில்லை, இவரே பிதாவை கண்டவர். இங்கு திருமறை பேசுகிறது, பிதாவை ஒருவரும் கண்டதில்லை என்று அங்கே பேசுகிறது. 5ஆம் அதிகாரத்திலே மறுபடியும் வாசிக்கிறேன். 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், 37வது வசனம், என்னை அனுப்பின பிதா தாமே என்னை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஒரு காலம் அவருடைய சத்தத்தை கேட்டதும் இல்லை, அவர் ரூபத்தை கண்டதும் இல்லை. அப்படியானால் திருமறை அநேக இடங்களிலே நமக்கு என்ன சொல்கிறது? ஒரு நாளும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டதும் இல்லை, அவருடைய ரூபத்தை கண்டதும் இல்லை. இங்கு 2 கேண்டில் இருக்கிறது.
ஒன்று எரிகிறது, இன்னொன்று எரியவில்லை. இந்த எரிகிற கேண்டல் ஆண்டவர், பரிசுத்தம் உள்ள ஆண்டவரை குறிக்கிறது. ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர், இது எரிகிறது. அப்படியானால் நாம் யாவரும் எரிகிறதில்லை, பரிசுத்தம் இல்லாதவர்கள். நாம் பரிசுத்தம் இல்லாதவர்களாக இருக்கிறோம். எப்படி பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்வது? பரிசுத்தம் என்பது இந்த விளக்கு என்று வைத்துக் கொள்ளுங்கள், இந்த வெளிச்சம். இந்த பரிசுத்தத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது? சொல்லுங்க யாராவது. எப்படி பெற்றுக்கொள்வது? நாம் போய் என்ன செய்ய வேண்டும் என்றால், அதோடு நாம் உறவாட வேண்டும், அல்லது ஒட்டி கொள்ள வேண்டும், அல்லது அதோடு கனெக்ட் பண்ண வேண்டும். அப்படி பண்ணும்போது நாம் என்ன செய்கிறோம்? ஏறுகிறோம். ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர். அப்படியானால் நாம் பரிசுத்தம் இல்லாதவர்கள். நாம் பரிசுத்தம் அடைவது எப்படி? ஆண்டவருடைய பரிசுத்தத்தை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அவரோடு நாம் உறவாட வேண்டும். அவரோடு உறவாடும் போது அந்த பரிசுத்தம் நமக்கு வருகிறது. உங்களுக்கு புரியுதுங்களா? நாம் செய்கிற கிரியினால் அல்ல, நாம் நடக்கிற நடக்கையினால் அல்ல, நாம் ஒரு வேலை உபவாசம் இருந்து ஜெபித்து கண்ணீர் விட்டு அதனால் அல்ல. தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தம் அடைய வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழி, இந்த அண்ட சராசரிகள் பரிசுத்தமாயிருக்கிற ஆண்டவர், அந்த ஆண்டவரிடத்தில் நாம் போய் ஒட்டி கொள்ள வேண்டும். அவரோடு கூட நாம் உறவாட வேண்டும், அவரோடு கூட நாம் இணைய வேண்டும். அப்படி இணையும் போது அந்த பரிசுத்தம் நமக்கு கிடைக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அப்படி அந்த காலத்திலிருந்து, ஆதியில இருந்து ஆதாம் ஏவாள் பரிசுத்தம் அடைவதற்காக ஆண்டவர் அவர்களோடு கூட வந்து தங்கியிருந்தார் என்று திருமறை நமக்கு சொல்லுகிறது. அப்படியானால் அங்கே ஆதாம் ஏவாள் பரிசுத்தம் உள்ளவர்கள் இல்லையா என்று ஒரு கேள்வி வருகிறது. இங்கே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், நான் சீக்கிரத்திலே ஒரு சில காரியத்தை நான் உங்கள் மத்தியிலே சொல்ல விரும்புகிறேன். பிலிப்பியர் 2:6 அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமை ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரணபரியந்தம், அதாவது சிலுவையின் மரணபரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இங்கு ஆண்டவர் தேவனுடைய ரூபமாயிருந்து தேவனுக்கு சமமாக இருந்தது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி அங்கே சொல்லப்படுகிறது. அவர் தன்னைத்தானே தாழ்த்தி மக்களிடத்திலே வந்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படியானால் திருமறையிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த கர்த்தத்துவம் தேவனை பற்றி நாம் பார்க்கும்போது, அந்த தேவனாகிய ஆண்டவரை ஒருவரும் ஒரு காலம் காணக்கூடாது என்று 1 தீமோத்தேயு 6:16 அங்கு நாம் வாசிக்கிறோம். 290 பக்கம். அதிலே ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாயிருக்கிறவர். அப்படியானால் மனிதரில் ஒருவரும் சேரக்கூடாதவரும், மனிதர்கள் யாரும் அவர் பார்க்க முடியாத நிலைமையில இந்த தேவ தத்துவம் இருந்தது. இயேசு கிறிஸ்துவானவர் குமாரனாகிய தேவன், பிதாவாகிய தேவன், பரிசுத்தவாகிய தேவன், ஒரே ஈக்குவலாக சமமாக இருந்தவர்கள். அந்த மனிதரில் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுவதை விட்டு பார்க்கக்கூடாத நிலைமையில இருந்து அந்த இடத்தை விட்டு ஆண்டவர் தன்னை தாழ்த்தி தன்னுடைய மகிமையும் தன்னுடைய குளோரி, தன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் பிதாவினுடைய கையிலே கொடுத்து விட்டு மனிதர் பார்க்கும்படியாக அவர் உலகத்துக்கு வந்தார். அப்படி வந்தபோதுதான் இயேசு கிறிஸ்துவுக்கு பெயர் யெகோவா என்று பெயர். யெகோவாக அவர் வரும்போது அவர் தன்னை ஒருபடி தாழ்த்தி வந்தார். அப்பொழுதுதான் ஆதாம் ஏவாளும் அவரை பார்க்க முடிந்தது, அவரோடு பேச முடிந்தது. அந்த 2வது நிலைமையில, 2வது பரிசுத்தத்தில் திருமறையில நீங்கள் வாசித்தீர்களானால், கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து மகிமையின் மேல் மகிமை அடைந்து என்று வேதத்திலே நாம் அநேக முறை வாசிக்கிறோம். அப்படியானால் ஆதாம் ஏவாள் அந்த தோட்டத்திலே இருந்தபோது பரிசுத்தம் உள்ளவர்களாக இருந்தார்கள். ஆனாலும் அந்த பரிசுத்தமான நிலைமை பிதாவை பார்க்கக்கூடிய ஒரு பரிசுத்தமான நிலைமை இல்லை. அவர்கள் அந்த ஏதேன் தோட்டத்தில் இருந்து அந்த பரிசுத்தத்தை வளர்த்து வளர்த்து பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து ஒரு நிலைமைக்கு வருவார்கள். அப்பொழுதுதான் அவர்கள் பிதாவை பார்க்க முடியும். ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஏதேன் தோட்டத்திலே வந்து அங்கு ஆதாம் ஏவாளோடு உருவாடினார். அந்த ஆதாம் ஏவாளோடு அவர் வந்து உருவாடினாலே ஆண்டவரோடு கூட அவர் பழகி பேசி அவரோடு கூட இருந்து தங்களுடைய பரிசுத்தத்தை அவர்கள் வளர்த்து பிதாவாகிய தேவனை பார்க்கிற பரிசுத்தத்துக்கு வர வேண்டும். ஆகவேதான் தேவனுடைய பரிசுத்தம்
அவர்களுக்கு விசேஷமாக அங்கே கொடுக்கப்பட்டது என்று அங்கே நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த பரிசுத்தத்தை அடைவதற்கு, தேவனோடு முகமுகமாக பழகுவதற்கு, பேசுவதற்கு தான் ஆண்டவர் ஒரு விசேஷமான ஒரு ஏற்பாடை ஏற்படுத்தினார். அந்த ஏற்பாட்டை பற்றி நாம் எங்கு வாசிக்கிறோம் என்றால், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 1வது 2வது 3வது வசனத்திலே வாசிக்கிறோம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம். இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தெரிந்தன. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். ஆகவே இங்கு நாம் என்ன வாசிக்கிறோம்? ஆண்டவர் 6 நாளிலே எல்லாவற்றையும் சிருஷ்டித்து விட்டு அந்த 7ஆம் நாளிலே தேவனுடைய பிள்ளைகளோடு ஓய்ந்திருந்தார் என்று திருமறையிலே நாம் வாசிக்கிறோம். அப்படி ஆண்டவர் ஓய்ந்திருந்த போது ஆதாம் ஏவாளும் அங்கே இருந்தார். நான் சொன்னபடி ஆதாம் ஏவாள் பரிசுத்தம் அடைந்து இன்னும் பரிசுத்தத்திலே வளர்ந்து பிதாவை பார்க்கக்கூடிய ஒரு பரிசுத்த தன்மை வரும் வரைக்கும் ஆண்டவரோடு கூட அவர்கள் உருவாட வேண்டியதாக இருந்தது. நான் சொன்ன பிரகாரமாக அந்த ஆண்டவருடைய பரிசுத்தத்தை அவர்கள் பகிர்ந்து கொண்டு பெற்றுக்கொள்ள வேண்டி அதில் வளர வேண்டியதாக இருந்தது. அதற்காகத்தான் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த பரிசுத்த ஓய்வு நாளை ஏற்படுத்தினார். அப்படியானால் இந்த பரிசுத்த ஓய்வு நாள் என்பது என்ன? அந்த 7ஆம் நாளை ஆண்டவர் பரிசுத்த ஓய்வு நாளாக ஏற்படுத்தினார். அந்த 7ஆம் நாள் பரிசுத்த ஓய்வு நாள் என்று அழைக்கப்படுகிறது. ஏன் அது பரிசுத்த ஓய்வு நாள் என்று அழைக்கப்படுகிறது? நாளிலே என்ன பரிசுத்தம் இருக்கிறது? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இங்கு ஒரு காரியத்தை உங்கள் மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டின் புத்தகம் 72வது பக்கத்தில் மோசேயை பற்றி பேசப்படுகிறது. மோசே ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது திடீரென்று ஒரு புதர் எரிகிறதை அவர் கண்டார். புதர் எரியும் போது திடீரென்று அந்த தீ எல்லா இடத்திலும் பரவிவிடும், ஆடுகளை கொன்றுவிடும். ஆகவே மோசே அந்த ஆடுகளை ஓட்டி கொண்டு இந்த தீ பரவுவதற்கு முன்னதாக ஆடுகளை தப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி வேகமாக அந்த ஆடுகளை அவன் ஓட்டி கொண்டு போகிற சமயத்தில் திரும்பி அந்த தீ எவ்வளவு தூரம் பரவி சென்று பார்த்தான். அந்த தீ பரவவே இல்லை. அந்த செடி மாத்திரம்தான், புதர் மாத்திரம்தான் எரிந்து கொண்டிருந்தது. அப்பொழுது மோசேக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பெரிய நெருப்பு, பிரவாசிக்கிற நெருப்பு, ஆனால் அது பரவவில்லை. அந்த புதர் ஒன்றுதான் எரிந்து கொண்டிருந்தது. அவன் மிகுந்த ஆச்சரியப்பட்டு, இது என்ன அதிசயமாக இருக்கிறது, அந்த தீ பரவவே இல்லையே, அப்படியானால் இது ஏதோ அதிசயம் என்று சொல்லி கிட்ட வந்தார். அப்பொழுது அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், யாத்திரையாக 3ஆம் அதிகாரம் 5வது வசனம், அப்பொழுது அவர், இங்கே கிட்டிச் சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். அப்படியானால் ஆண்டவர் சொன்னார், உன் பாதரட்சைகளை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். எப்படி அந்த பூமி பரிசுத்தமாயிற்று? அந்த இடம் பரிசுத்தமாயிற்று. ஆண்டவர் அந்த இடத்திலே வந்தார். அந்த ஆண்டவருடைய பிரசன்னம் அங்கே இருந்தது. ஆண்டவருடைய பிரசன்னம் அங்கே இருந்ததுனால அந்த இடம் பரிசுத்தமாயிற்று என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய பிரசன்னம் எங்கெங்கு இருக்கிறதோ அந்த இடம் எல்லாம் பரிசுத்தமானது என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். இன்னொரு இடத்திலே நான் வாசிக்கிறேன். யோசுவாவின் புத்தகத்திலே ஆண்டவர் இதை குறித்து இன்னும் ஒரு இடத்திலே அந்த பரிசுத்தத்தை பற்றி பேசுகிறார். யோசுவாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்திலே எரிகோ பட்டணத்தை பிடிப்பதற்கு முன்னதாக யோசுவா ஒரு நாள் சாயங்காலமாக தனியாக போய் ஜெபம் பண்ணுவதற்காக போனார். அப்பொழுது உரிமன பட்டயத்தோடு ஒருவர் அங்கே நிற்பதை அவர் பார்த்தார். அப்படி நிற்பதை அவர் கண்டு, நான் வாசிக்கிறேன், அங்கு 13வது வசனம், தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். உரிமன பட்டயம் அவர் கையிலே இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களை சார்ந்தவரோ எங்கள் சத்துருவை சார்ந்தவரோ என்று கேட்டார். அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். அப்பொழுது யோசுவா தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் தமது அடியேனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டார். அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதியார் யோசுவாவை நோக்கி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கலத்தி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். அப்படியானால் சேனைகளின் அதிபதியாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யோசுவாவை வந்து சந்தித்தார். அப்படி சந்திக்கும் போது என்ன சொல்லுகிறார்? நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது, உன் பாதரட்சைகளை கலத்தி போடு என்றார். தேவன் இருக்கிற இடம் பரிசுத்தமானது. ஆகவே இந்த 7ஆம் நாளிலே ஆண்டவர் ஏதேன் தோட்டத்திலே வந்தபோது
அந்த ஏதேன் தோட்டத்திலே தேவனுடைய பிள்ளைகளோடு அந்த நாளை கழித்த போது அந்த நாள் பரிசுத்தமான நாளாக இருந்தது. ஏனென்றால் அதை பரிசுத்த ஓய்வு நாள் என்று வேதம் அழைக்கிறது. ஏனென்றால் தேவனுடைய பிரசன்னம் அங்கு இருந்தது. ஆகவே திருமறைகளை நீங்கள் வாசிக்கும் போது ஒவ்வொரு பரிசுத்த நாளிலும் அந்த 7ஆம் நாளிலும் கர்த்தர் வந்து அந்த ஆதாம் ஏவாளை சந்திப்பது வழக்கமாக இருந்தது. அவருடைய பிரசன்னத்தினாலே அந்த நாள் பரிசுத்தமாயிற்று என்று வேதம் நமக்கு விசேஷ விதமாக அங்கு சொல்லுகிறது. கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மனிதர்கள் பரிசுத்தமாவதற்கு ஒரே ஒரு வழிதான், நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். நாம் தேவனோடு உறவாட வேண்டும், வேறு வழியே கிடையாது. தேவன் பரிசுத்த, அந்த பரிசுத்தத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் அவரோடு கூட நாம் பழக வேண்டும், அவரோடு கூட நாம் இருக்க வேண்டும், அவரோடு உறவாட வேண்டும், அவரோடு ஒட்டி கொள்ள வேண்டும். அப்படியானால் தான் அவருடைய பரிசுத்தத்திலே நாம் பங்கு பெற வேண்டும். அப்படியானால் அந்த பரிசுத்தத்திலே நாம் எப்படி பங்கு பெறுவது? ஆண்டவரோடு கூட நாம் உறவாட வேண்டும். ஆண்டவரோடு கூட எப்படி உறவாடுவது? நாம் பரலோகத்துக்கு போக முடியுமா? அல்ல. ஆகவே ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தார், தம்முடைய பிள்ளைகளோடு வந்து இருந்து தம்முடைய பிள்ளைகளோடு கூட சில காலங்களை கழித்தார். ஆகவே இறைவனுடைய பிரசன்னத்தை உறவாடுகிற தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் தான் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும் என்று வேதம் அங்கே நமக்கு சொல்கிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அதற்காகத்தான் ஆண்டவர் இந்த பரிசுத்த ஓய்வு நாளை தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தார். ஏன் ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் இன்றைக்கு ஏன் ஆதாம் ஏவாள் மாதிரி ஆண்டவரை முகமுகமாக தரிசிக்க முடியாவிட்டாலும் பாவத்தினாலே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளிடத்தில் இன்றைக்கு வருகிறார். ஏனென்றால் அந்த பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்தமாக கை கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். விரும்புகிறது மாத்திரமல்ல, அதை 10 கற்பனையிலே 4வது கற்பனையாக தம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே அதை கட்டளையிட்டார். அதை வாசிக்கிறேன். யாத்திரையாகும் 20ஆம் அதிகாரம் 8வது வசனம், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. நினைப்பாயாக என்று ஆண்டவர் வேறு எந்த கட்டளைக்கும் சொல்லலை. இந்த 4வது கற்பனையை பற்றி பேசும்போது ப்ளீஸ் டு நாட் ஃபர்கெட், அதை மறந்து விடாதே, அதை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. ஏனென்றால் பரிசுத்த கடவுளோடு கர்த்தருடைய பிள்ளைகள் அன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம் என்றால் அவரோடு கூட இருக்கிறோம். ஆண்டவரை ஒருவேளை நாம் கண்கூடாக பார்க்காவிட்டாலும் திருமறை சொல்லுகிற வசனங்கள் நமக்கு அதை நிச்சயப்படுத்துகின்றன. ஆகவே ஆண்டவர் அந்த நாளில் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மோடு கூட இருக்கிறார். அப்படி அவர் இருக்கும்போது தேவனுடைய பிள்ளைகள் ஓய்ந்திருந்து அவர் ஓய்ந்திருக்கிற வண்ணமாகவே நாமும் ஓய்ந்திருந்து அந்த பரிசுத்தத்தில் நாம் பங்கு கொள்ள வேண்டும் என்று திருமறை நமக்கு விசேஷமாக சொல்லுகிறது. ஆகவே மனிதர்கள் பரலோக பரிசுத்தத்தை அடைந்து தேவனுடைய ராஜ்யத்திற்கு போவதற்காக ஆண்டவர் ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார், ஒரு மீன்ஸ், ஒரு வழி வைத்திருக்கிறார். அந்த வழியை பற்றி திருமறை பேசும்போது அது பரிசுத்த ஓய்வு நாளை ஆசரிப்பது என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகவே பரிசுத்த ஓய்வு நாளில் தேவனுடைய பிரசன்னம் அங்கே இருக்கிறது. அதாவது முதல் நாளையோ 2வது நாளையோ 3வது நாளையோ நாம் பரிசுத்த நாள் என்று அழைக்கிறதில்லை. கர்த்தருக்குள் பிரியமானவர்கள் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். பரிசுத்த தேவாலயம் என்று சொல்லுகிறோம், அவருடைய பிரசன்னம் அங்கே இருக்கிறது. ஆகவே பரிசுத்தம் பரிசுத்தம் என்று சொல்லும்போது அவருடைய பிரசன்னம் அங்கே இருக்கிறது. ஆகவே பரிசுத்த ஓய்வு நாள் என்று நாம் சொல்லும்போது அவருடைய பிரசன்னம் அங்கே இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அந்த பரிசுத்த ஓய்வு நாளில் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே உட்கார்ந்து ஓய்வெடுத்து அவரோடு கூட பேசி அவருடைய வார்த்தைகளை வாசித்து அந்த நாள் முழுவதும் அவருடைய பாதத்திலே உட்கார்ந்து அந்த பரிசுத்தத்தை பெற்றவர்களாக நாம் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்பதை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படியானால் இந்த பரிசுத்த ஓய்வு நாளை பற்றி திருமறையிலே 1000க்கு அதிகமான இடங்களிலே ஆண்டவர் எழுதியிருக்கிறார். ஆகவே இந்த வேத புத்தகத்தில் விசேஷமாக எழுதப்பட்ட ஒரு காரியம் இந்த பரிசுத்த ஓய்வு நாளை பற்றின ஒரு காரியம். அந்த பரிசுத்த ஓய்வு நாளை நாம் விசேஷமாக நாம் தியானிக்கும் போது கர்த்தர் நமக்கு அதனுடைய காரியத்தை அறிந்து கொள்ளத்தக்கதாக ஒத்தாசை செய்வாராக. இந்த பரிசுத்த ஓய்வு நாளை ஆண்டவர் எப்படி உண்டு பண்ணினார், அதை எப்படி அமைத்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய கற்பனை நமக்கு என்ன சொல்கிறது? அந்த பரிசுத்த ஓய்வு நாளை பற்றி பேசும்போது 4வது கற்பனையாக ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள்.
அப்படியானால் 6 நாளும் உன்னுடைய வேலையை செய். 7ஆம் நாள் அது கர்த்தருடைய ஓய்வு நாள், நம்முடைய ஓய்வு நாள் அல்ல, ஆண்டவர் நமக்கு கொடுத்த நாள், அது அவருடைய நாள் என்று நாம் பார்க்கிறோம். சரி, இங்கே நாம் பார்க்கும்போது முதலாவதாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரு நாளை தெரிந்து கொள்கிறார். He selected a day. தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில் வருவதற்கு ஆண்டவர் ஒரு நாளை தெரிந்து கொள்கிறார். எந்த நாளை அவர் தெரிந்து கொண்டார் என்று நாம் பார்க்கும்போது 7வது நாளை அவர் தெரிந்து கொண்டார். பரிசுத்த ஓய்வு நாள் நம்முடைய ஓய்வு நாள் அல்ல. வேதத்திலே நாம் பார்க்கும்போது அவருடைய ஓய்வு நாள், தேவனுடைய ஓய்வு நாள் என்றுதான் பேசப்படுகிறது. அது ஆண்டவர் உடைய நேரம். அதாவது ஒரு கலெக்டரை பார்க்க போக வேண்டும் என்றால் நாம் கலெக்டரை பார்ப்பதற்கு ஒரு நாள் குறிப்பிட முடியாது. கலெக்டர் அவர்களே, புதன்கிழமை 6 மணிக்கு எனக்கு சமயம் இருக்கிறது, புதன்கிழமை 6 மணிக்கு நான் வருகிறேன், நீங்கள் ரெடியாக என்னை பார்ப்பதற்கு இருங்களேன்னு யாராவது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டோம். கலெக்டர் தான் என்ன செய்வாருன்னா, ஓகே பார்த்து எனக்கு இந்த நாள் இருக்கிறது, 1 மணி நேரத்துக்கு வா என்று ஒரு நாளை குறிப்பிடுவார் இல்லையா? பெரியவர்கள் தான் நாளை குறிப்பிடுவார்கள். அதே போல பரிசுத்தமான ஓய்வு நாள் கடவுள் நமக்கு குறிப்பிடுகிற நாள், அந்த 7வது நாள் என்று கடவுள் சொல்லுகிற நாள், நாம் சொல்லுகிறதல்ல. அவர் தெரிந்து கொண்ட ஒரு நாள். அவர் இந்த நாளை தெரிந்து கொண்டார், 7ஆம் நாளை அவர் தெரிந்து கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு சிலர் என்ன நினைக்கிறார்கள், ஏன் நாம் ஒரு நாளை தெரிந்து கொள்ளக்கூடாதா என்று நினைக்கிறார்கள். அங்கு ரோமர் கெழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே வாசிகள். ரோமர் 14:6 நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்கிறார், நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவனும் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளாதவனாய் இருக்கிறார். ஆகவே இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்கிறார். இந்த வார்த்தையிலே என்ன வாசிக்கிறோம் என்றால் மனிதன் விசேஷித்துக் கொள்வது. இன்றைக்கு கிறிஸ்துமஸ் என்று நாம் கொண்டாடுகிறோம். இந்த கிறிஸ்துமஸை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் எந்த வசனமும் கிடையாது, அப்படிப்பட்ட ஒரு கட்டளையும் கிடையாது. ஆனாலும் மனிதர்களாகிய நாம் ஆண்டவர் இந்த 25ஆம் தேதி பிறந்தார் என்று அதை கிறிஸ்துமஸாக கொண்டாட வேண்டும் என்று நாம் என்ன செய்தோம்? ஒரு சபையாக சேர்ந்து கிறிஸ்துமஸ் டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் என்று நாம் நியமித்துக் கொண்டோம். கடவுள் நியமித்துக் கொண்டதல்ல. இது மனிதர்களாகிய நாம் அந்த டிசம்பர் 25ஆம் தேதியை அங்கு ஒரு பரிசுத்தமான நாளாக அல்லது ஒரு புனிதமான நாளாக நாம் நியமித்துக் கொண்டது. அதே போலவே ஈஸ்டர் சண்டே, ஈஸ்டர் கொண்டாட வேண்டும் என்று வேதத்தில் எங்குமே கிடையாது. ஆனாலும் நாம் அதை என்ன செய்தோம்? ஈஸ்டர் கொண்டாட வேண்டும் என்று நாம் அதை விசேஷமாக அதை நியமித்துக் கொண்டோம். புது வருஷம் என்று நாம் சொல்லுகிறோம். இந்த புது வருஷம் நாம் அதை நியமித்துக் கொண்டோம். வேதத்திலே புது வருஷத்தை கொண்டாட வேண்டும் என்று எங்கேயுமே கிடையாது. ஆனாலும் அதை நாம் ஒரு ஸ்தோத்திர பண்டிகையாக நாம் அதை நியமித்துக் கொண்டோம். மனுஷன் விசேஷமாக நினைக்கிறதல்ல. இந்த பரிசுத்த ஓய்வு நாள் மனுஷன் வைத்ததல்ல, மனுஷன் விசேஷமாக வைத்ததல்ல. இது ஆண்டவர் வைத்தது. எதற்காக வைத்தார்? அந்த நாளிலே ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கும், ஆண்டவர் வருவார். நாமும் அந்த நாளில் அவரோடு கூட போய் சேர்ந்து அவரோடு கூட உறவாட வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் அந்த நாளை அவர் தெரிந்து கொண்டார். ஆகவே அவர் முதலாவது நாளை தெரிந்து கொண்டிருக்கலாம், 2வது நாளை தெரிந்து கொண்டிருக்கலாம், 3வது நாளை தெரிந்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் அவர் 7ஆம் நாளை தெரிந்து கொண்டார். அதற்கு காரணம் இருக்கிறது. ஒரு சமயத்தில் என்னுடைய மகளுடைய பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று இருந்தது. அப்பொழுது நான் ஒரு கேம்புக்கு போக வேண்டியதாக இருந்தது. என்னுடைய மகள் இடத்துல, அப்பா எப்படியாவது என்னுடைய பிறந்த நாளைக்கு வாருங்களப்பா, வந்து போங்கள் என்று சொன்னார். நான் இருந்தது நேபாளுக்கு அந்த நேரத்தில் போக வேண்டியதாக இருந்தது. அப்புறம் நாங்கள் இருக்கிற இடம் ஒசூர். அங்கிருந்து எப்படி அந்த பிறந்த நாளுக்கு வர முடியுமா? அதனால் நான் சும்மா தமாசு சொன்ன, பிறந்த நாளை கொஞ்சம் ஒத்தி வச்சிடலாமா, நான் வந்த பிற்பாடு பிறந்த நாளை கொண்டாடிவோமே என்று கேட்டதற்கு, எப்படியப்பா பிறந்த நாளை ஒட்டி போட முடியும் என்று சொன்னேன். அது உண்மைதான். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் எப்படி ஒரு நாளை ஒட்டி போட முடியும்? பிறந்ததுனாலே அந்த நாள் பிறந்த நாள், அதை விட்டு இன்னொரு நாளைக்கு நாம் அதை ஒத்தி போட முடியுமா? அதே போலவே 7வது நாளை ஆண்டவர் எதற்காக தெரிந்து கொண்டார் என்றால், 6 நாட்களிலும் ஆண்டவர் வானம் பூமி சமுத்திரம் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். உண்டாக்கிவிட்டு 7ஆம் நாளை அந்த சிருஷ்டிப்பினுடைய ஞாபக சின்னமாக வைத்தார். அந்த 7ஆம் நாளிலே தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரோடு கூட அங்கு தங்கி இயற்கையின் சக்திகளை பார்த்து, சூரிய சந்திரன் மற்ற காரியங்களை பார்த்து
இறைவன் உண்டாக்கின அந்த காரியங்களை பார்த்து அன்றைக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும்படி, துதி செலுத்தும்படி, இட் வாஸ் கிரியேட்டட் அஸ் a memorial of the creation. ஆண்டவர் சிருஷ்டித்ததனுடைய ஒரு ஞாபக சின்னமாக, ஒரு மெமோரியலாக ஆண்டவர் அந்த பரிசுத்த நாளை ஏற்படுத்தினார். அதனாலதான் 7வது நாளை ஏற்படுத்தினார். 6 நாளிலும் இந்த வானம், பூமி, சமுத்திரம் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தேன், 7ஆம் நாளிலே அதனால ஓய்ந்திரு என்றால், அந்த 6 நாள் சிருஷ்டிப்பை பார்த்து அந்த சிருஷ்டிப்பை கொண்டாடுவதற்காக, அந்த சிருஷ்டிப்பை நினைப்பதற்காக, அந்த இவ்வளவு காரியங்களையும் சிருஷ்டித்த அந்த ஆண்டவரை நினைப்பதற்காக அந்த 7வது நாளை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். உங்களுக்கு புரியுதுங்களா? ஆகவே காரணத்தோடு தான் அதை தெரிந்து கொண்டார். அவர் தெரிந்து கொண்ட ஒரு நாள். 2வதாக இந்த பரிசுத்த ஓய்வு நாளை ஆண்டவர் எப்படி ஏற்படுத்தினார் என்றால், அந்த நாளிலே அவர் என்ன செய்தார் என்றால், அவர் ஓய்ந்திருந்தார். நான் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் சிலர் என்ன நினைக்கிறார்கள், இந்த ஓய்வு நாள் சீனாய் மலையிலே தான் கொடுக்கப்பட்டது, அதற்கு முன்னதாக ஓய்வு நாள் இல்லை என்று நினைக்கிறார்கள். இது சிருஷ்டிப்பு முடிந்த உடனே ஆண்டவருடைய ஏற்பாடு. ஆகவே ஆண்டவர் சொல்கிறார், தாம் செய்த தம்முடைய கிரியைகள் 7ஆம் நாளிலே நிறைவேற்றி, தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். 2வதாக அவர் செய்தது ஓய்ந்திருந்தார். அந்த நாளிலே மனுஷனோடு வந்து அவர் மனுஷனோடு கூட ஓய்ந்திருந்தார். கடவுள் ஏன் ஓய்ந்திருக்க வேண்டும்? அவருக்கு களைப்பாகிவிட்டதா? அவருக்கு ஓய்வு தேவையா? இந்த காரியத்தை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறதை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். ஏசாயா 40ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 28. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதுமில்லை, இளைப்பிடுவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. ஆண்டவர் சோர்ந்து போய்விட்டாரா? அவருக்கு இளைப்பாறுதல் வேண்டுமா? அவருக்கு ரெஸ்ட் வேண்டுமா? அப்படியல்ல. அவர் என்றைக்கும் அவர் என்றைக்கும் ஓய்ந்து போவதில்லை, அவர் சோர்ந்து போவதும் இல்லை. அப்படியானால் இந்த ஓய்வு நாளில் அவர் எதற்காக ஓய்ந்திருந்தார்? நான் உங்களுக்கு சொன்னேன், அந்த நாளிலே தேவனுடைய பிள்ளைகளோடு கூட வந்து நம்மோடு உறவாடுபடி அவர் அந்த ஓய்வு நாளை தெரிந்து கொண்டார். அதற்கு அவர் காலம் வேண்டும், நேரம் வேண்டும். உருவாடுவதற்கு காலமும் நேரம் வேண்டும். ஆகவே 7ஆம் நாளை அவர் தெரிந்து கொண்டார். தன்னிடத்திலே வருகிற பிள்ளைகளோடு உறவாட, அவர்களை ஆசீர்வதிக்க, அவர்களுக்கு ஆலோசனை சொல்ல, அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்த ஆண்டவருக்கு நேரம் வேண்டும். ஆகவே அவர் அந்த 7வது நாளை தெரிந்து கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். அதனால தான் அவர் ஓய்ந்திருந்தார். அவர் நமக்காக வந்து ஓய்ந்திருக்கும் போது கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய வேலைகளை நாம் செய்து கொண்டே இருந்தால் எப்படி? ஆகவே ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் ஓய்ந்திருக்கிறது போல நீங்களும் அந்த நாளில் ஓய்ந்திருந்து என்னிடத்திலே வாருங்கள் என்று சொன்னார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்கிறார், அன்றைக்கு யார் ஒரு விதமான வேலையும் செய்யாதபடி ஆண்டவருடைய பிள்ளைகள் ஓய்ந்திருக்க வேண்டும், தேவனோடே ஓய்ந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளிடத்திலே அங்கு விசேஷ விதமாக அங்கு சொல்லுகிறார். அப்படியானால் உங்களை ஆசீர்வதிக்க, உங்களோடு உறவாட, உங்களுடைய கவலைகளை நீப்பதற்கு, உங்களுடைய கண்ணீரை துடைப்பதற்கு, உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுப்பதற்கு ஒரு விசேஷமான அந்த நாளை ஆண்டவர் ஏற்படுத்தி அதிலே தம்முடைய பிள்ளைகளோடு வருகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், பாருங்க உங்களுக்கு ஓய்வை தருவேன் என்று சொல்கிறார். எல்லா பாரத்தையும் அவரிடத்திலே கொண்டு வருவோம். அன்றைக்கு அவரிடத்திலே சொல்லுவோம், அவரிடத்திலே நாம் அமர்ந்திருப்போம், அவருடைய வார்த்தைகளை படிப்போம், அவரிடத்திலே ஜெபம் செய்வோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அந்த நாள் முழுவதும் இறைவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. அதோடு நாம் உறவாடி நாம் ஓய்ந்திருந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் அங்கு ஓய்ந்திருந்தார் என்று திருமறை நமக்கு விசேஷமாக அங்கு சொல்லுகிறது. சரி, 2வதாக அவர் அதை செய்தார். 3வதாக ஆண்டவர் என்ன செய்தார் என்று நாம் வாசிக்கிறோம். தேவன் தாமே சிருஷ்டித்த உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து, 3வதாக அவர் என்ன செய்தார்? அந்த நாளை ஆசீர்வதித்தார். அந்த நாளை ஆசீர்வதித்தாரா? அந்த நாளிலே வருகிற பிள்ளைகளை ஆசீர்வதித்தார் என்று திருமறை நமக்கு சொல்கிறது. அந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாகவே இருக்கும். அதை மனிதனோ அல்லது வேறு எந்த சக்தியோ மாற்றக்கூடாது என்பதை குறித்து அங்கு வேதம் நமக்கு விசேஷ விதமாக அங்கு சொல்லுகிறது. இன்றைக்கு அந்த பரிசுத்த ஓய்வு நாளை ஆசிரியை யூதர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இந்த உலகத்திலேயே உயர்ந்த ஜாதி, அறிவுள்ள ஜாதி, ஞானமுள்ள ஜாதி, புத்தியுள்ள ஜாதி, செல்வம் நிறைந்த ஜாதி அந்த யூதர்கள் தான் உலகத்திலே மேன்மையாக உயர்த்தப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். காரணம், அவர்கள் அந்த பரிசுத்த நாளை ஆசரித்து அந்த விசேஷமான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் ஒரு நாளை தெரிந்து கொண்டார்.
ஒரு நாள் அந்த நாளிலே அவர் ஓய்ந்திருந்தார். தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி அவர் அந்த நாளை ஆசீர்வதித்தார். சரி, நாலாவதாக அவர் என்ன செய்தார்? அந்த நாளை அவர் என்ன செய்தார் என்றால் பரிசுத்தப்படுத்தினார். திருமறை சொல்கிறது பரிசுத்தப்படுத்தினார். பரிசுத்தப்படுத்துதல் என்றால் என்ன? இன்றைக்கு இங்கே ஏராளமான வீடு இருக்கிறது. ஒரு இடம் கோவில் என்று நாம் சொல்லுகிறோம். அது எப்படி கோவிலாகும்? அந்த கோவிலை பிரதிஷ்டை பண்ணுகிறார்கள். இது கடவுளுடைய ஊழியத்திற்காக ஆண்டவரை தொழுது கொள்கிற இடம், பிரதிஷ்டை பண்ணுகிறார். மனிதர்களில் ஒருவரை எடுத்து அங்கு பிரதிஷ்டை பண்ணி அவருக்கு ஆர்டினேஷன் கொடுக்கிறார்கள், பாஸ்டர் என்று அபிஷேகம் பண்ணுகிறார். அதே போலவே இந்த 7 நாளிலே ஒரு நாளை ஆண்டவர் இந்த 7ஆம் நாளை எடுத்து அதை பிரித்தெடுத்து அதை பரிசுத்தப்படுத்தினார், அபிஷேகம் செய்தார். அதை என்ன செய்தார் என்றால் டெடிகேட் பண்ணினார். ஆகவே திருமறை என்ன சொல்கிறது என்றால், அவரிடத்தில் வரவும், அவருக்கு ஆராதனை செய்யவும், அவரை துதித்து பாடவும், அவரோடு கூட உறவாடவும் அந்த நாளை ஆண்டவர் விசேஷமாக பிரதிஷ்டை செய்து அதை பரிசுத்தமாக்கினார் என்று வேதம் அங்கு விசேஷ விதமாக தம்முடைய பிள்ளைகளுக்கு அதை சொல்கிறது. ஆகவே கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பரிசுத்தம் அடைவதற்கு, தேவனோடு உறவாடும்படி நமக்கு ஒரு நேரம் வேண்டும். தேவன் நம்மோடு கூட வந்து உறவாடும்படி நமக்கு ஒரு நேரம் வேண்டும். அப்படி உறவாடுதலின் மூலமாகத்தான் நாம் அந்த பரிசுத்தத்தை அடைகிறோம். அப்படியானால் எப்படி அவர் நம்மோடு உறவாடுகிறார்? அந்த காலம், நேரமும் வேதம் அது 7ஆம் நாள் ஆகிய பரிசுத்த நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது 7ஆம் நாள் ஓய்வு நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நாளிலே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளிடத்தில் வருகிறார். வந்து நம்மோடு தங்கியிருந்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். நமக்கு வேண்டிய அந்த நம்முடைய பாவத்தை கழுவி பாவத்தை எடுத்துக்கொண்டு நமக்கு பரிசுத்தத்தை தந்து இப்படி பரிசுத்தப்படுத்துகிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த பரிசுத்த நாளை ஆண்டவர் முதலாவது 7ஆம் நாளை தெரிந்து கொண்டார், 2வது அந்த 7ஆம் நாளை ஓய்ந்திருந்தார், 3வது அந்த 7ஆம் நாளை ஆசீர்வதித்தார், 4வது அந்த 7ஆம் நாளை பரிசுத்தப்படுத்தினார் என்று நாம் வாசிக்கிறோம். முதல் நாள், 2வது நாள், 3வது நாள், 4வது நாள், 5வது நாள், 6வது நாள், 7வது நாள். இப்பொழுது முதலாவதாக ஆண்டவர் என்ன செய்தார்? அந்த 7 நாட்களிலே ஒரு நாளை தெரிந்து கொண்டார். எந்த நாளை தெரிந்து கொண்டார்? 7ஆம் நாளை தெரிந்து கொண்டார். ஏன் 7ஆம் நாளை தெரிந்து கொண்டார்? 7ஆம் நாள் சிருஷ்டிப்பின் ஞாபக சின்னம். 6 நாளிலும் கர்த்தர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். அதனால அந்த 6 நாள் சிருஷ்டிப்பை நினைத்து ஆண்டவரை துதிக்கத்தக்கதாக 7ஆம் நாளை தெரிந்து கொண்டார். புரியுதுங்களா? சரி, அதை தெரிந்து கொண்டு அடுத்தபடியாக ஆண்டவர் என்ன செய்தார்? அதிலே ஓய்ந்திருந்தார். அவர் ஓய்ந்திருந்த பிற்பாடு அவர் என்ன செய்தார்? அதை ஆசீர்வதித்தார். ஆசீர்வதித்த பிற்பாடு அவர் என்ன செய்தார்? அதை பரிசுத்தப்படுத்தினார். சரி, இப்போ நான் கேட்கிறேன், சில பேர் சொல்றாங்க, எந்த நாள ஓய்வு நாளா இருந்தாதான் என்ன? உங்களுக்கு புரியுதுங்களா? முதல் நாளே அல்லது 2வது நாள் அல்லது 3வது நாள் அல்லது 4வது நாள் ஆண்டவர் ஓய்ந்திருக்கல, அதை அவர் ஆசீர்வதிக்கல, அதை அவர் பரிசுத்தப்படுத்தல. அந்த 7ஆம் நாள் ஒன்றைத்தான் அவர் ஓய்ந்திருந்து ஆசீர்வதித்து அதை பரிசுத்தப்படுத்தினார். புரியுதுங்களா? ஆகவே எல்லாம் நாளும் ஒன்றுதானே, எந்த நாளை கை கொண்டால் என்ன என்று மக்கள் நினைக்கிறார்கள், பேசுகிறார்கள். உங்களுக்கு புரியுதுங்களா? ஆகவே ஆண்டவர் அந்த 7ஆம் நாளை பரிசுத்தமாக்கி அதில் ஓய்ந்திருந்து ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கி ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு 10 கற்பனையிலே அதை 7ஆம் நாளோ தேவனாகிய பரிசுத்த ஓய்வு நாள், அதில் நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமார்த்தியானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் என்று அதை கற்பனையாக நமக்கு 10 கற்பனையிலே 4வது பிரமாணமாக அதை நமக்கு கொடுத்து போயிருக்கிறார். ஆகவே அந்த 7வது நாள் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஒரு நாள், அபிஷேகம் பண்ணப்பட்ட நாள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டு கர்த்தர் அதிலே நமக்கு முன்மாதிரியாக ஓய்ந்திருந்து அதை ஆண்டவர் ஆசீர்வதித்து அதை பரிசுத்தப்படுத்தின அந்த நாள். அப்புறம் கடவுள் அதை கற்பனையாக தேவனுடைய பிள்ளைகள் மத்தியிலே அதை கற்பனையாக கொடுத்து விட்டார். ஆகவே இந்த பரிசுத்த 7ஆம் நாள் நாம் பரிசுத்தம் அடைவதற்கு உங்களுக்கும் எனக்குமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அடுத்த கேள்வி என்னவென்றால், 7ஆம் நாள் என்பது எது? இன்றைக்கு அநேகர் என்ன நினைக்கிறார்கள்? வேதத்தில் புதிய ஏற்பாடு வாரத்தின் நாட்கள் அங்கு எழுதப்படவில்லை. ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை என்று எழுதப்படலை. முதல் நாள், 2வது நாள், 3வது நாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு யூதனுடைய கேலண்டரில் முதல் நாள், 2வது நாள், 3வது நாள் என்றுதான் இருக்கிறதே ஒழிய அதுக்கு பெயர் கிடையாது. ஏன் ஆண்டவர் முதல் நாள், 2வது நாள், 3வது நாள் என்று வைத்திருக்கிறார்? உதாரணமாக அந்த 7வது நாளுக்கு நம்ம தமிழில் புதன்கிழமைன்னு பேர் வச்சிருக்கேன்னு வச்சுக்கிடுங்க. அப்போ தமிழில் தானே அது புதன்கிழமை. 3600 பாஷை இருக்கிறது அல்லவா? உதாரணமாக வேதத்தில் புதன்கிழமை ஓய்வு நாள் என்று ஆண்டவர் எழுதி வைத்திருக்கார் என்று வைத்துக் கொள்ளுங்க.
இந்த புதன்கிழமை ஓய்வு நாள் என்பது நமக்கு தானே வழங்கும், அது நம்முடைய பாஷையில் தானே இருக்கும். இந்த மற்ற பாஷைகளிலே புதன்கிழமை என்றால் தெரியாதல்லவா? ஆகவே 3600 பாஷை இருக்கிறது. அந்த 3600 பாஷையிலும் இந்த நாட்களுக்கு 3600 பேர் இருக்குது. புதன்கிழமையே இங்கிலீஷில் வெட்னஸ்டேன்னு சொல்கிறோம். உங்களுக்கு புரியுதுங்களா? கத்துக்குள் பிரியமானவர்களே, அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்? சரி, எத்தனையோ பாஷை இருக்கிறது, நம்ம முதல் நாள், 2வது நாள், 3வது நாள் என்று எழுதிவிடுவோம். எந்தெந்த பாஷையில என்னென்ன பேர் வைத்தாலும் வைத்துக் கொள்ளட்டும் என்று விட்டுவிட்டார். அப்படித்தானே முடியும், வேறு வழியில் இல்லவா? இப்போ வென்ஸ்டே என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருந்தார். வென்ஸ்டே என்பது ஆங்கிலம் பேசுவது தானே தெரியும், மற்றவங்களுக்கு எப்படி தெரியும்? ஆகவே அந்த 7 நாட்கள் 1, 2, 3, 4, 5, 6, 7ன்னு வச்சுட்டார். இப்போ பாஷையில அவங்கவுங்க பாஷையில அவங்க அந்த நாட்களுக்கு என்ன பேர் கொடுக்குறீங்களோ அந்த பேரை கொடுத்துங்கன்னு சொல்லிட்டார். சரி, அப்படியானால் இன்றைக்கு முன்பு இருக்கிற ஒரு கேள்வி என்ன? ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த 7வது நாள், ஆண்டவர் ஓய்ந்திருந்த அந்த நாள், அவர் ஆசீர்வதித்த அந்த நாள், அவர் பரிசுத்தப்படுத்தியிருந்த நாள் எது? நம்முடைய தமிழ் மொழியிலே அது எந்த நாள்? அது புதன்கிழமையா, வியாழக்கிழமையா, வெள்ளிக்கிழமையா, சனிக்கிழமையா, திங்கக்கிழமையா, எந்த நாள்? இது நமக்கு முன்பாக ஒரு கேள்வி. அதை நாம் சற்று நேரம் சிந்திப்போம். முதலாவதாக இந்த கேலண்டர் இங்கே இருக்குது. நாம் எல்லோரும் கேலண்டர் வைத்திருக்கிறோம். இந்த கேலண்டரில் நீங்கள் பார்க்கும்போது இந்த கேலண்டர் எல்லோருக்கும் தெரியும். இதில் 7வது நாள் எந்த நாள்? 7வது நாள் எந்த நாள் இதில் போட்டிருக்கிறது? சனிக்கிழமை, இல்லைங்களா? சரி, இந்த கேலண்டர் என்ன? இது வானசாஸ்திர கேலண்டர். வானசாஸ்திரங்களை வைத்து கணிக்கப்பட்டது. அமாவாசை அன்றைக்கு வருகிறது என்று சொன்னால் அன்றைக்கு அமாவாசை வருகிறது. பௌர்ணமி வருகிறது என்று சொன்னால் பௌர்ணமி வருகிறது. இல்லை, வால் நட்சத்திரம் இந்த தேதியில வரும் என்று ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாகவே சொல்லப்படுகிறது. அதே தேதியிலே வால் நட்சத்திரம் தோன்றுகிறது. உங்களுக்கு புரியுதுங்களா? அப்படியானால் இந்த கேலண்டர் என்ன கேலண்டர்? வான சாஸ்திரத்தினால் கணிக்கப்பட்ட கேலண்டர். உங்களுக்கு புரியுதுங்களா? அப்ப இந்த கேலண்டர்ல 7வது நாள் என்று எதை சொல்லப்படுகிறது? சனிக்கிழமை. சரி, 2வதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ரோமன் கத்தோலிக்க திருச்சபை வேதாகமம் வைத்திருக்கிறார்கள். இங்க போங்க, கொஞ்சம் பழைய வேதாகமம் எடுத்துக்கிடுங்க. ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில பழைய வேதாகமத்தை நீங்கள் எடுத்து கீழே குறிப்புகள் கொடுத்திருப்பார்கள் அவர்கள். அந்த பழைய வேதாகம் எனக்கு கிடைக்கவில்லை, உங்களுக்கு அதை காட்டுவதற்கு முடியவில்லை. ஆனாலும் நம்முடைய பாதிரிமார்கள் உங்கள் வீடுகளில் யார் வீட்டிலையாவது வந்து வாங்கி கொண்டு வருவார்கள். இந்த வேதாகமத்தில் கீழே ஃபுட் நோட் குறிப்பு கொடுத்திருப்பார்கள். அதிலே ஆதியாகமத்தில் இன்னும் மத்தேயு 12ஆம் அதிகாரம் இப்படிப்பட்ட இடங்களிலே 7ஆம் நாள் 7ஆம் நாள் என்று வருகிறது அல்லவா? அதுக்கு ஃபுட் நோட்லேயே அவங்க என்ன சொல்றாங்க? சனிக்கிழமை என்று சொல்கிறார்கள். இதை நீங்க எந்த ரோமன் கத்தோலிக்க பைபிள்லையும் நீங்க பார்க்கலாம். நீங்க போய் யாராவது ரோமன் கத்தோலிக்க பைபிள் வச்சிருந்தா நீங்க அதை வாசித்து பாருங்க. 7ஆம் நாள் 7ஆம் நாள் வருது. சரி, ரோமன் கத்தோலிக்கருடைய குறிப்பிடத்துல 10 பிரமாணத்தை பற்றி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் ஞானஸ்நானம் பெறுவதற்கு முன்னதாக அந்த 10 பிரமாணத்தை படித்து அதை சொல்ல வேண்டும். அந்த 10 பிரமாணத்தை படிக்கும் போது ஒவ்வொரு பிரமாணமாக அவர்கள் அதை எழுதியிருக்கிறார்கள், விவரித்து எழுதியிருக்கிறார்கள். அதுல அந்த 4வது பிரமாணத்துல என்ன வாக்கியம் வருகிறது என்று சொன்னால், ரோமன் கத்தோலிக்க வேதாகமத்தில் அவருடைய குறிப்பிடத்துல இந்த ஓய்வு நாள் கற்பனை நம்முடைய வேதத்திலே 4வது கற்பனையாக இருக்கிறது. ரோமன் கத்தோலிக்க வேதத்திலும் 4வதாகத்தான் இருக்கிறது. ஆனால் ரோமன் கத்தோலிக்கருடைய குறிப்பிடத்துல அந்த கேட்டிங்சம் என்ற புத்தகத்துல அதை 3வது கற்பனையாக போட்டிருக்கிறார்கள். 2வது கற்பனையை குறிப்பிடத்திலிருந்து எடுத்துட்டாங்க. ஆகவே 4வது கற்பனை 3வது கற்பனையாக மாறிவிட்டது. அந்த பேப்பரை உங்கள் கையிலே கொடுப்பார்கள் என்று நினைக்கிறேன் நீங்கள் போகும்போது. சரி, அப்படியானால் அந்த 3வது கற்பனை என்ன சொல்கிறது? ஓய்வு நாள் எது? கேட்டிங்சம். அதுக்கு பதில் என்ன? 7ஆம் நாள் ஓய்வு நாள். அப்படியானால் 7ஆம் நாள் என்பது எது? அதுக்கு பதில் சனிக்கிழமை 7வது நாள். அதுக்கு அடுத்தபடியாக ஞாயிற்றுக்கிழமை ஏன் நாம் ஆசரிக்கிறோம்? சனிக்கிழமை ஓய்வு நாளானால் ஞாயிற்றுக்கிழமை ஏன் ஆசரிக்கிறோம்? கத்தோலிக்க திருச்சபையானது அந்த ஓய்வு நாளின் பரிசுத்தத்தை ஞாயிற்றுக்கிழமைக்கு மாற்றி போட்டது. ஆகவே சபையினுடைய சட்டத்தின்படி நாம் ஞாயிற்றுக்கிழமை ஆசரிக்கிறோம் என்று அங்கே வருகிறது. ஆகவே ரோமன் கத்தோலிக்கர்கள் இன்றைக்கு என்ன சொல்கிறார்கள்? அந்த 7வது நாள் இன்றைக்கு அது சனிக்கிழமை என்று தீர்க்கமாக நம்ம சொல்கிறார்கள். 2 ப்ரூஃப், சரிங்களா? 3வது ப்ரூஃப் என்ன? இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் எல்லாரும் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமையை கை கொண்டிருக்கிறோம்.
ஞாயிற்றுக்கிழமை ஏன் ஆசரிக்கிறோம் என்றால், இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். அந்த உயிரோடு எழுந்த நாளை நாம் ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லி ஞாயிற்றுக்கிழமையை நாம் ஆசரிக்கிறோம். அப்படியானால் வேதத்தில் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து எந்த நாளில் உயிரோடு எழுந்தார்? எந்த நாளில்? வாரத்தின் முதல் நாளில் உயிரோடு எழுந்தார். அப்போ இன்றைக்கு கிறிஸ்துவங்களெல்லாம் என்ன சொல்றோம்? வாரத்தின் முதலாம் நாள் உயிரோடு எழுந்தார். அந்த நாள் எந்த நாள்? ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்கிறோம். இன்றைக்கு இருக்கிற 300 கோடி கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு என்ன சொல்றாங்க? இந்த உலகத்துல 100 கோடி கிறிஸ்தவர்கள் உலகத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஆசரிக்கிற கிறிஸ்தவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஆண்டவருடைய உயிர் தெழுந்த நாளை ஆசரிக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை. அதுக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் கை கொண்டிருக்கிறோம்னு சொல்றாங்க. அப்ப ஞாயிற்றுக்கிழமை எந்த நாள்னு வேதம் சொல்லுது? வாரத்தின் முதல் நாள் காலையிலே ஆண்டவர் உயிரோடு எழுந்தார் என்று வேதம் பேசுகிறது. அப்படியானால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு இருக்கிற 100 கோடி கிறிஸ்தவர்களும் வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்கிறார்கள். அப்ப முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமையானால் 7வது நாள் எந்த நாள்? சனிக்கிழமை. அப்ப 3வது ப்ரூஃப் வச்சா சரி. 4வது ப்ரூஃப் என்னவென்றால், இன்றைக்கு யூதர்கள் உலகமெங்கும் இருக்கிறார்கள். பூனாவில் இருக்கிறார்கள், கொச்சியில இருக்கிறார்கள், திருவனந்தபுரத்தில் இருக்கிறார்கள், எர்ணாகுளத்தில் இருக்கிறார்கள். இந்த கொச்சியில யூதர்களுக்கு ஒரு தேவாலயமே இருக்கிறது. அதை யாருமே போய் பார்க்கலாம். சரி, இந்த யூதர்கள் ஆதியில இருந்து, மோசேயின் காலத்துல இருந்து இந்த யூத ஜனங்கள் கேலண்டர், நம்முடைய கேலண்டர் எல்லாம் யூதனுடைய கேலண்டர்ல இருந்து வந்ததுதான். அப்படியானால் மோசையினுடைய காலத்திலிருந்து இந்த நாளை அனுசரித்து வருகிறார்களே, அவர்கள் எந்த நாளை ஆசரிக்கிறார்கள் என்று போய் எட்டி பாருங்க. அவர்கள் ஆசரிக்கிற அந்த நாள் என்னதான்? சனிக்கிழமை தான் அவர்கள் ஆசரித்து வருகிறார்கள். இது 4வது ப்ரூஃப். சரி, 5வது ப்ரூஃப் என்ன? மகமதியர்கள் அவர்களுக்கு விசேஷமான நாள் வாரத்திலே 6வது நாள். அந்த 6வது நாளை அவர்கள் விசேஷமாக கொண்டாடி வருகிறார்கள். அந்த 6வது நாளில் தான் அவர்கள் மதீனாவிலிருந்து அங்கு மக்காவுக்கு புறப்பட்டு போனார்கள், இங்கிருந்து வந்தார்கள். ஆகவே இந்த 6வது நாள் எந்த நாள் அவர்கள் ஆசரிக்கிறார்கள்? புனிதமாக வெள்ளிக்கிழமை. அப்படியானால் 6வது நாள் வெள்ளிக்கிழமையானால் 7வது நாள் எந்த நாள்? சனிக்கிழமை. 5வது ப்ரூஃப். சரி, 6வது ப்ரூஃப் என்னவென்றால், இன்றைக்கு உலகத்திலே எபிரேய பாஷை, அரபி பாஷை, லத்தீன் பாஷை என்ற 40 மொழிகளிலே இந்த 7வது நாளுக்கு என்ன பெயர் தெரியுங்களா? சபாத் டே என்று பெயர். 40 மொழிகளில் உலகத்தில் இந்த 7வது நாளுக்கு என்ன பெயர்னா சபாத் டே என்று பெயர். சபாத் டே என்ற ஓய்வு நாள். ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த 6 ப்ரூஃபை உங்கள் மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன். இந்த 6 ப்ரூஃப்ல நாம் என்ன வாசிக்கிறோம் என்று சொன்னால், இந்த 7வது நாள் என்பது எது? சனிக்கிழமை என்று நமக்கு நன்றாக திட்டவட்டமாக தெரியும். ஆகவே 6 நாட்களும் ஆண்டவர் கிரியை செய்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்த நாள் அந்த சனிக்கிழமை. அவர் ஆசீர்வதித்த நாள் அந்த சனிக்கிழமை. அவர் பரிசுத்தமாக்கப்பட்ட நாள் அந்த சனிக்கிழமை. அப்படியானால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, திருமறை அதை குறித்து வெகு திட்டவட்டமாக சொல்லுகிறது. ஆண்டவர் ஓய்ந்திருக்கிறார். உதாரணமாக நம்முடைய பிரதம மந்திரி இங்க மெட்ராஸுக்கு வருகிற புதன்கிழமை காலையில 8 மணிக்கு வருகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நாம வியாழக்கிழமை காலையில் 8 மணிக்கு போனா பார்க்க முடியுமா? சரி, அந்த பரிசுத்த ஓய்வு நாள் என்பதனுடைய அந்த விளக்கமே என்ன? ஆண்டவர் அன்றைக்கு தம்முடைய மக்களை சந்திக்க வருகிறார். இப்ப அவர் வருகிற நாளிலே நாம் போவதா, அல்லது நாம் ஏதாவது ஒரு ஏற்பாடை செய்து கொண்டு நாம் அந்த நாளிலே போவதா? அதனால்தான் ஆண்டவர் திட்டவட்டமாக அந்த நாளை குறிப்பிட்டு அந்த நாளிலே ஓய்ந்திருந்து அந்த நாளை ஆசீர்வதித்து அந்த நாளை பரிசுத்தப்படுத்தி அந்த நாள் இன்ன நாள் என்பது நமக்கு திட்டவட்டமாக அங்கே சொல்லியிருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளை விட்டுவிட்டு வேறொரு நாளிலே, பரிசுத்தமாக்கப்பட்ட நாளை விட்டுவிட்டு வேறொரு நாளிலே நாம் போவோமானால் அதில் என்ன பிரயோஜனம்? அந்த நாளிலே நாம் போய் ஆராதனை செய்தால் நாம் பரிசுத்தம் அடைய முடியுமா என்று இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாவற்றையும் உங்கள் மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன். கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இது ஏன் நாங்கள் முக்கியமாக சொல்கிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்தம் அடைய வேண்டும். பரிசுத்தம் அடைந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக வேண்டும். அந்த பரிசுத்தம் அடைந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவதற்கு ஒரே ஒரு வழி, ஆண்டவருடைய பரிசுத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது எப்படி பெற்றுக்கொள்வது? அவரை போய் நாம் பார்க்க வேண்டும், அவரோடு கூட நாம் உறவாட வேண்டும். அப்படி அவரை பார்க்கவும் அவரை உறவாடவும் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற நாள் அந்த 7வது நாள். ஆகவே 7வது நாளை கர்த்தர் என்ன சொல்கிறார்? பரிசுத்த ஓய்வு நாள் என்று சொல்கிறார். தேவன் ஓய்ந்திருக்கிறார் நமக்காக. ஆகவே நாமும் அந்த நாளிலே ஓய்ந்திருக்க வேண்டும். உங்களுக்கு தெரிந்தபடி நான் அடிக்கடி சொன்ன பிரகாரமாக பரிசுத்த ஓய்வு நாளை உண்டாக்கி ஆதாம் ஏவாளோடு வந்து ஓய்ந்திருந்த கடவுள் யார் என்றால்
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்டாக்கின நாள். ஆகவே கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மார்க் 2வது அதிகாரத்தில் 27வது 28வது வசனம், மார்க் 2:27-28, பின்பு அவர்களை நோக்கி, மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. ஆகையால் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார் என்றார். மனுஷகுமாரன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார். அந்த ஓய்வு நாள் மனுஷனுக்காக, மனுஷனுடைய நன்மைக்காக, மனுஷனுடைய ஈரேற்றத்திற்காக, மனுஷன் பரிசுத்தம் ஆவதற்காக உண்டாக்கப்பட்டது என்று திருமறை நமக்கு விசேஷமாக அங்கு சொல்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு நாம் இன்னொரு நாளை கை கொண்டால் போதும் என்ற அந்த போதனைக்கு வேதத்தில் கொஞ்சம் கூட எந்த விதமான அந்த இடமே இல்லை என்பதை நாம் விசேஷமாக அங்கு பார்க்கிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த பரிசுத்த நாளை ஆண்டவர் 2 விசேஷமான காரணத்துக்காக நம்ம கொடுத்திருக்கிறார். ஒன்று, இந்த பரிசுத்த நாள் 7ஆம் நாள். 6 நாட்களுக்குள்ளாக ஆண்டவர் வானம், பூமி, சமுத்திரம் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் என்பதற்கு 7வது நாள் சுட்டி காட்டுகிற ஒரு அடையாளமாக இருக்கிறது. நீங்கள் ஏன் 7ஆம் நாளை கை கொள்கிறீர்கள் என்று கேட்டால், ஏனென்றால் எங்கள் ஆண்டவர் 6 நாட்களுக்குள்ளே அண்ட சராசரங்களை படைத்த உண்மையான தெய்வம். உண்மையான தெய்வத்திற்கு அறிகுறி அண்ட சராசரங்களை படைத்தவர் உண்மையான தெய்வம். படைத்தவர் தான் உண்மையான தெய்வம். சிருஷ்டிகர்த்தா தான் உண்மையான தெய்வம். அப்படியானால் அவர் உண்மையான தெய்வம் என்பதை சுட்டி காட்டுகிறது அந்த 7வது நாள் ஓய்வு நாள். இன்றைக்கு மிலிட்ரியில நீங்கள் பார்ப்பீர்களானால் இந்த மிலிட்ரிக்காரங்க எல்லாம் காக்கி ட்ரெஸ் போடுறாங்க, அல்லது ஒரு மாதிரி பச்சை ட்ரெஸ் போடுறாங்க. போட்டு விட்டு கடைசியில் இந்த கையில, வலது கையில பட்டை இருக்கிறது. அங்கே 1 கோடு, 2 கோடு, 3 கோடு, அப்புறம் ஸ்டார் என்று இப்படி பல்வேறு விதமான அந்த பட்டைகள் அங்கே இருக்கின்றன. அப்போ எல்லா சோல்ஜர்ஸ், எல்லா சிப்பாய்களும் ஒரே மாதிரி உடை அணிந்திருந்த போதிலும் அந்த கையில இருக்கிற பட்டையை பார்த்து இது என்ன என்பதை கண்டுபிடிக்கிறார்கள். அவர்கள் என்ன கேப்டனா அல்லது கர்னலா அல்லது ஜெனரலா என்று அந்த பட்டையை பார்த்து தான் கண்டுபிடிக்கிறார்கள். அந்த பட்டையை ஒருவேளை நீங்கள் எடுத்துவிட்டு அந்த பட்டை இல்லாமல் அவர்கள் வருவார்களானால் அப்பொழுது அவர்கள் யார் என்று நம்மால் கண்டுபிடிக்க முடியாது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அண்ட சராசரங்களை படைத்த உண்மையான தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதற்கு பட்ட அடையாளம் அந்த ஓய்வு நாள் ஆசிரிப்பு, 7ஆம் நாள் ஓய்வு நாள் ஆசிரிப்பு. ஆகவேதான் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, சாத்தான் தான் கடவுளாக வேண்டும் என்று விரும்பின போது இந்த ஓய்வு நாளை அவன் வெறுத்தார். ஏனென்றால் இந்த ஓய்வு நாளில் தான் ஆண்டவர் 6 நாட்களிலே வானம், பூமி எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் என்று சுட்டி காட்டுது. அது ஒரு பட்டையாக, அடையாள சின்னமாக இருக்கிறது. ஆகவே சாத்தான் அந்த அடையாள சின்னத்தை ஒழித்து விட்டால் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த அண்ட சராசரங்களின் சிருஷ்டிகர்த்தா என்பதை ஒழித்து விடலாம். அப்படி இயேசு கிறிஸ்துவானவர் இல்லை என்று சொல்லிவிட்டால் தான் கடவுளாக முடியும் என்று சாத்தான் நினைத்தார். ஆகவே கடவுள் அண்ட சராசரங்களை சிருஷ்டித்தவர் என்பதை சுட்டி காட்டுகிறார். அந்த அடையாளமாக 7ஆம் நாள் ஓய்வு நாள் ஆசரிப்பை ஒழித்து விட்டார். அப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிருஷ்டிகர்த்தா என்று சொல்வதற்கு வேற ஒன்றும் கிடையாது. தான் உலகத்தின் கடவுள் என்று தன்னை சொல்லிக் கொள்ளலாம். ஆகவேதான் இவ்வளவு இந்த விதமான ஏற்பாடு இன்றைக்கு உலகத்தின் மக்கள் மத்தியிலே, ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற கிறிஸ்தவர்கள் மத்தியில அந்த 7ஆம் நாள் ஓய்வு என்பதை எடுக்கப்பட்டு விட்டு வேறொரு நாள் அங்கே உண்டாக்கப்பட்டு விட்டது. இதனுடைய அர்த்தம் என்ன என்று அநேகருக்கு தெரியாது. இன்றைக்கு அது வாழையடியாக வந்துவிட்டபடினாலே தேவனுடைய பிள்ளைகள் சரி இதுதான் ஓய்வு நாள் என்று சொல்லி நாம் கவனிக்காதபடி அதை பின்பற்றியே வந்துவிட்டோம். பாரம்பரியம் அது. வேத வசனத்தில் அப்படி இல்லை. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, மனிதர்களுடைய வழக்கம், சபையினுடைய சட்டமாக அதை கொண்டு வந்து விட்டது. ஆகவே தெரியாதபடி அறியாதபடி நாம் இவ்வளவு நாட்களாக இந்த 7ஆம் நாள் ஓய்வு நாள் என்பதை அறியாமல் வேறொரு நாளை நாம் ஓய்வு நாளாக பக்தியோடு கை கொண்டு வந்து விட்டோம். ஆனாலும் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் மத்தியில ஆண்டவர் இதை சொல்லுகிறார். இது ஏன் நான் ஒரு விசேஷமான கூட்டம் என்று சொன்னேன் என்று சொன்னால், இது இந்த உலகத்தின் மக்களுக்கு மறைக்கப்பட்ட ஒரு விசேஷமான ஒரு சத்தியம். ஏன் அதை விசேஷமான சத்தியம் என்று சொல்லுகிறேன் என்று சொன்னால், தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவதற்கு பரிசுத்தம் இல்லாமல் போக முடியாது. அந்த பரிசுத்தத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை கொடுத்த ஒரே ஒரு வழி, த ஒன்லி வே. அந்த ஒரு வழியை சாத்தான் அடைத்து விட்டால் நாம் ஆண்டவரிடத்தில் எப்படி அந்த பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்வது, எப்படி தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாம் போவது? ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த காரியம்
ஒரு முக்கியமான ஒரு காரியம். இந்த காரியத்தை கர்த்தருடைய பிள்ளைகள் தீர்க்கமாக ஆராய்ச்சி பண்ணி உணர்ந்து அதை நன்றாக அறிந்து நாம் நம்முடைய செயலிலே அதை காட்ட வேண்டும், செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் அங்கு விரும்புகிறார். சரி, நீங்க ஓய்வு நாளை பற்றி ஏன் சொல்றீங்க, இயேசு கிறிஸ்துவை பிரசங்கம் பண்ணுங்க என்று சிலர் சொல்லுகிறார்கள். அந்த ஓய்வு நாள் தானே கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவானவர் அண்ட சராசரிகளின் ஆண்டவர் என்று அந்த ஓய்வு நாள் தானே சொல்லுகிறது. அந்த ஓய்வு நாள் தானே அவரை அண்ட சராசரிகளின் கடவுள் என்று சொல்லுகிறது, உண்மை தெய்வம் என்று சொல்லுகிறது. இந்த உலகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் இருக்கிறார்களே, இந்த தெய்வங்களிலே உண்மை தெய்வம் எது என்று கேள்வி வரும்போது அந்த 7ஆம் நாளாகிய ஓய்வு நாள் தானே 6 நாட்களுக்குள்ளாக ஆண்டவர் இந்த அண்ட சராசரங்களை சிருஷ்டித்தார். ஆகவே 7ஆம் நாளிலே நாங்கள் ஓய்ந்திருக்கிறோம் என்று அந்த 7ஆம் நாள் தானே இயேசு கிறிஸ்துவாகிய ஆண்டவரே இந்த அண்ட சராசரத்தின் சிருஷ்டிகர்த்தாவாக உண்மை தெய்வமாக இன்றைக்கு நமக்கு சுட்டி காட்டுகிறது. இன்றைக்கு அன்றையில இருந்து மக்கள் இந்த 7ஆம் நாளை ஓய்வு நாளாக ஆசரித்து வந்திருந்தார்களானால் இன்றைக்கு வேறு மாற்றங்கள் ஏற்படுவதற்கு அவசியமே இல்லை, வேறு கடவுள்கள் ஏற்பட வேண்டிய அவசியமே இல்லை. எல்லா மக்களும் அந்த 7ஆம் நாளை கை கொண்டு இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தெய்வம், அண்ட சராசரங்களை படைத்த தெய்வம் என்று உணர்ந்திருப்பார்கள். வேறு மாற்றத்துக்கு வழி இல்லை, வேறு தெய்வங்களுக்கு அவசியம் இல்லை. அந்த பரிசுத்த நாளை மறந்து விட்டபடினால்தான் இன்னைக்கு அநேக மாற்றங்களும் அநேக தெய்வங்களும் இன்றைக்கு உண்டாயிருக்கிறார்கள். ஆகவே இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அண்ட சராசரங்களின் தேவன் என்று சுட்டி காட்டுகிறது, உயர்த்தி காட்டுகிறது. இவர்தான் சிருஷ்டிகர்த்தா என்று உயர்த்தி காட்டுகிறது, இவர்தான் உண்மையான தெய்வம் என்று உயர்த்தி காட்டுகிறது. அதை நாம் வெட்டி விடுவோமானால் சாத்தான் மாதிரி, அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ புத்திரை போல ஒருவர், மகாத்மாவை போல ஒருவர். உங்களுக்கு புரிகிறதா? கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த காரியத்திலே நாம் விசேஷ விதமாக நாம் அங்கே இதை கை கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளிடத்திலே அங்கே விரும்புகிறார். இரண்டாவதாக அந்த பரிசுத்த அந்த 7வது நாளை பற்றி திருமறை அங்கு பேசும்போது இன்னொரு விசேஷமான ஒரு காரியத்துக்காக பேசுகிறது. அண்ட சராசரங்களை உண்டு பண்ணின அந்த ஆண்டவர் தான், அந்த வல்லமை தான் பாவிகளாகி நம்மை பரிசுத்தமாவதற்கும் அந்த வல்லமை தான் அவசியப்படுகிறது. பாவப்படுகொலிலே கிடந்திருக்கிற நாம், அசுத்தமான நாம், உச்சந்தலை முதல் கொண்டு உள்ளங்கால் வரைக்கும் அசுத்தத்தில் நிறைந்த நாம் எப்படி பரிசுத்தம் அடைவது? கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எப்படி நாம் பரிசுத்தம் அடைய முடியும்? தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிற அந்த காரியம் என்னவென்றால், இந்த உலகத்தை சிருஷ்டித்த அதே வல்லமை உங்களுடைய உள்ளத்திலே என்னுடைய உள்ளத்திலே புகுந்து நம்மை பரிசுத்தப்படுத்த வேண்டும். ஆகவே பரிசுத்த ஓய்வு நாள், அந்த 7ஆம் நாள் ஓய்வு நாள் சிருஷ்டிப்பின் சின்னம் மாத்திரமல்ல, ரட்சிப்பின் அடையாளம், ரட்சிப்பின் சின்னமாக இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. யாத்திரையாகமத்தின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கிறேன். யாத்திரையாகம் 31:13, நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும், உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி இது உங்கள் தலைமுறை தலைமுறையும் என்றென்றைக்கும் உங்களுக்கு அடையாளமாயிருக்கும். உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் என்று அறியும்படி அது உங்களுக்கும் எனக்கும் அடையாளமாக இருக்கும் என்று அங்கு ஆண்டவர் அங்கு விசேஷ விதமாக அங்கு சொல்லி போனார். திரும்பவும் இதை குறித்து வேதம் அநேக இடங்களிலே பேசுகிறது. எஸ்ஐக்கள் 20ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிறேன். எஸ்ஐக்கள் 20ஆம் அதிகாரம் 12வது வசனம். எஸ்ஐக்கள் 20ஆம் அதிகாரம் 12வது வசனம். நான் தங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று அவர்கள் அறியும்படிக்கு எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமாய் இருப்பதற்காக என் ஓய்வு நாட்களையும் அவர்களை கட்டளையிட்டேன். பார்த்தீர்களா? பரிசுத்தம் பெறுதல் என்பதற்கு அடையாளம், பாவிகளாகி நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார் என்பதற்கு அது ஒரு நினைவு சின்னம். அப்படியானால் இந்த பரிசுத்த ஓய்வு நாள் 2 விசேஷமான காரியங்களுக்கு நினைவு சின்னம். ஒன்று, 6 நாட்களுக்குள்ளாக ஆண்டவர் அண்ட சராசரங்களை படைத்தார் என்பதனுடைய அடையாள சின்னம். இரண்டாவது, பாவிகளாகி நம்மை ரட்சிக்கிறார் என்று அதற்கு அடையாள சின்னம். அண்ட சராசரங்களை படைத்த அதே சக்தி, அந்த பிரம்மாண்டமான சக்தி தான் ஒரு பாவியாகிய மனுஷனை பரிசுத்தப்படுத்தவும் உபயோகப்படுத்தப்படுகிறது. ஆகவே ஆண்டவர் உலகத்தை உண்டு பண்ணின சிருஷ்டிகர்த்தா என்றும், ஆண்டவர் பாவிகளை ரட்சிக்கிற ரட்சகர் என்பதற்கும் அடையாளமாக ஆண்டவர் அந்த பரிசுத்த ஓய்வு நாளை அடையாள சின்னமாக நமக்கு கொடுத்து போனார். அப்படியானால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த 7ஆம் நாள் ஓய்வு நாள் என்பதை நீங்கள் வெட்டி விடுங்கள். சாத்தான் அதைத்தானே செய்தான். அப்படி வெட்டிவிட்டால் இயேசு கிறிஸ்துவானவர் அவர் ஒரு சிருஷ்டிகர்த்தா என்றோ உண்மையான தெய்வம் என்றோ, அல்லது அவர் இந்த ரட்சிப்பின் ஆண்டவர் என்றோ ரட்சிப்பை கொடுக்கிற ஆண்டவர் என்றோ நமக்கு தெரியாது. அதை வெட்டிவிட்டால் அந்த 2ம் போய்விடும். அப்புறம் இயேசு கிறிஸ்து யார் என்று நீங்கள் மற்றவர்களுக்கு எப்படி நிரூபிக்க முடியும்?
நம்ம பாட்டுக்கு அவர் ஆண்டவர் என்று சொல்ல வேண்டியதுதான். அதற்கு என்ன ப்ரூஃப், என்ன அடையாளம்? ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த ரெண்டு விசேஷமான காரியங்களுக்காக அடையாள சின்னமாக அந்த பரிசுத்த ஓய்வு நாள் இருக்கிறது. அந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே தேவனுடைய பிள்ளைகள் வந்து அவரோடு கூட தங்கி அன்றைக்கு வேத வாசிப்பு, அன்றைக்கு ஜெபம், அன்றைக்கு பாட்டு, அந்த நாள் முழுவதும் தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்திருப்பது, உட்கார்ந்து அவருடைய முகத்தை பார்த்து அவருடைய பரிசுத்தத்திலே பங்கு கொள்கிறோம். இந்த பாவியாகி நாம் பரிசுத்தம் அடைந்து அங்கே ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆகுகிறோம். ஆகவே தேவன் நம்மை ரட்சிக்கிறார், நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார் என்பதற்கு அடையாளமும் அந்த பரிசுத்த ஓய்வு நாள் தான். அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த ஆண்டவர் அவர்தான் நமக்கு உண்மையான தெய்வம், வணக்கத்துக்குரியவர், தொழுகைக்குரியவர் என்பதற்கும் இந்த 7ஆம் நாள் தான் என்பதை திருமறை நமக்கு விசேஷமாக அங்கு சொல்லுகிறது. அப்படியானால் கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மூன்றாவதாக இந்த பரிசுத்த ஓய்வு நாளை ஆசிரிய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஏராளமான ஆசீர்வாதங்களை தம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்து போயிருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்திற்கு வேதத்தில் கணக்கே கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் உன்னதமாக உயர்த்தப்பட வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் கவலை இல்லாமல், கண்ணீர் இல்லாமல், மனமகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். இப்படிப்பட்ட பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். நான் வாசிக்கிறேன். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலைக்கு, உன் வழிகளின்படி நடவாமலும், உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும், உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை கர்த்தருடைய மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையான நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால், பரிசுத்த நாளை உதாரணமாக கை கொள்வாயானால், பரிசுத்தமாக அதை கடைபிடிப்பாயானால், அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். பார்த்தீங்களா, மனமகிழ்ச்சி. ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது, நம் பரலோகத்திலே நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும் என்று சொல்கிறது. இன்றைக்கு மனமகிழ்ச்சி எங்கே? ஒரு சிறிது நேரம் சந்தோஷமாக இருந்தால் மற்ற நேரமெல்லாம் துக்கப்படுகிற மாதிரி தான் இருக்கிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அந்த மகிழ்ச்சி எப்பொழுது கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார்? அந்த பரிசுத்த நாளை ஆசரிக்கும் போது அந்த மகிழ்ச்சி தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவர் கொடுக்கிறார். எந்த விதமான துக்கமும், துயரமும், கஷ்டங்களும், துன்பங்களும் மனிதனிடத்திலிருந்து அந்த மகிழ்ச்சி எடுத்து போட முடியாது என்று திருமறை நமக்கு சொல்கிறது. அப்புறம் ஆண்டவர் சொல்கிறார், பூமியின் உயர்ந்த இடங்களிலே உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி, இந்த உலகத்தின் மக்கள் எல்லாருக்கும் மேலே உன்னை உயர்த்தி, அறிவிலே, ஞானத்திலே, புத்தியிலே, எல்லா விதமான காரியங்களிலும் நம்மை எல்லா ஜாதிகளுக்கு மேலாக உயர்த்துவார். இன்றைக்கு யூதர்களை ஆண்டவர் உயர்த்திருக்கிறார். அதற்கு ஒரு உதாரணம், ஆண்டவருடைய வாய் பொய் சொல்லாது. தேவனுடைய கற்பனை கை கொள்கிற பிள்ளைகளுக்கு, ஒருவேளை இந்த பரிசுத்த ஓய்வு நாளை கை கொள்கிற பிள்ளைகள் ஒரு சிலர் ஆசீர்வதிக்கப்படவில்லை, உயர்த்தப்படவில்லை என்பதை நீங்கள் பார்த்தீங்களானால் காரணம் என்ன? அவர்கள் செய்கையில அதை செய்யாமல் இருக்கிறார்கள் என்பதுதான் அர்த்தம். ஏதோ இந்த மனிதன், இந்த மகள் இந்த பரிசுத்த ஓய்வு நாளை ஆசரிக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாகவே எல்லா மக்களுக்கு மேலாக அவர்களும் அவருடைய குடும்பம் உயர்த்தப்படுவார்கள். இன்றைக்கு அடையாளமாக யூத ஜாதி இன்றைக்கு அதற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், உன் தகப்பனாகி யாக்கோப்புடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். அப்படி என்றால் என்ன? யாக்கோப்பு தன்னுடைய தகப்பனுக்கும் தமையனுக்கும் பயந்து ஒரு ஆட்டுக்கோளை பிடித்து கொண்டு தன்னுடைய உடம்பில் ஒரு சிறிய துணியை சுற்றி கொண்டு ஓடினான். அனாதையாக ஓடினான், ஒன்றுமில்லாதவனாக ஓடினான். அவன் திரும்பி வரும்போது ஏராளமான ஆடு மாடுகள், ஏராளமான சொத்து சுகத்தோடு திரும்பி வந்தார். யாக்கோப்பின் சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். ஆகவே பஞ்சைகளும் பரதேசிகளுமாக கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த பரிசுத்த ஓய்வு நாளை நீங்கள் உண்மையாக கை கொள்வீர்களானால், அப்படிப்பட்ட ஒரு செல்வாக்கு, ஒரு வளமை, ஒரு செல்வம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அங்கே பிராமிஸ் பண்ணப்பட்டிருக்கிறது, அங்கே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. இதை சேனைகளின் கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு ஆண்டவர் இதை உரைக்கிறார் என்று வேதம் இங்கே சொல்கிறது. அவருடைய சொந்த வாயினாலே ஆண்டவர் உரைக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதங்கள், இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி என் ஓய்வு நாட்களை ஆசரித்து எனக்கு இன்பமானவைகளை தெரிந்து கொண்டு என் உடன்படிக்கை பற்றி கொண்டிருக்கிற அன்னர்களை குறித்து சொல்கிறதாவது, நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் குமாரர்களுக்கும் குமார்த்திகளுக்கும் உரிய இடத்தையும் கீர்த்தியை பார்க்கலும் உத்தமமான இடத்தையும் கீர்த்தியும் கொடுப்பேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, என் பரிசுத்த பருவத்தை கொண்டு வந்து 7ஆவது வசனம், என் ஜெப வீட்டில் அவர்களை மகிழ பண்ணுவேன். என்னுடைய ஆலயத்தில் அவர்கள் தூணாக இருப்பார்கள், என் ஆலயத்திலே அவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். என் ஆலயத்துக்கு கொண்டு வந்து, என்னுடைய ஜெப வீட்டுக்கு கொண்டு வந்து, எவ்வளவு விசேஷமான ஆசீர்வாதங்கள். அந்த பரிசுத்த ஓய்வு நாளை ஆசரிக்காதபடினாலே இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் இழந்து இன்றைக்கு நாம் வறுமைப்பட்டவர்களாக, இது இலை உதிர்ந்த மரத்தை போல முட்டை மரமாக இன்றைக்கு நாம் உலகத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இங்கு என்ன சொல்கிறார்? விசேஷமாக எச்சரிக்கையின் சத்தமாக சொல்வதை எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே நான் வாசிக்கிறேன். அதன் ஆசாரியர்கள் பாருங்க, யாருன்னு பாருங்க,
ஊழியக்காரர்கள், பாஸ்டர்மார்கள், அதன் ஆசாரியர்களின் வேதத்துக்கு அநியாயம் செய்து என் பரிசுத்த வஸ்துக்களை பரிசுத்த குலைச்சலாக்குகிறார்கள். பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணாமலும், அசுத்தம் உள்ளதற்கும் அசுத்தம் இல்லாததற்கும் உண்டான வேற்றுமை காண்பியாமல் இருந்து என் ஓய்வு நாட்களுக்கு தங்கள் கண்களை மூடிக்கொள்கிறார்கள். அவர்கள் நடுவிலே நான் கனவீனம் எனப்படுகிறேன். இன்றைக்கு உலகத்தின் மக்கள் மத்தியில பரிசுத்த ஓய்வு நாளை பற்றி பேசும்போது அந்த ஆசாரியர்கள், பாதிரிமார்கள், இவர்கள் எல்லாம் அந்த ஓய்வு நாளுக்கு தங்கள் கண்களை மூடிக்கொள்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. இன்னைக்கு அதுதானே நடக்கிறது. ஆகவே அவர்கள் மத்தியில் நான் கனவீனம் பண்ணப்படுகிறேன் என்று ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளிடத்தில் அங்கே சொல்லுகிறார். 28 அதன் தீர்க்கதரிசிகள் அபத்தமானதை தரிசித்து பொய் சாஸ்திரத்தை அவர்களுக்கு சொல்லி ஆண்டவர் உரைத்தார் என்று சொல்லி அவர்களுக்கு சாரமற்ற சாந்தை பூசுகிறார்கள். அப்படியானால் அவர்கள் கட்டுகிற கட்டடம் சாரமற்ற சாந்த பூசின கட்டடமாக இருக்கிறது. அதிலே பிரயோஜனம் இல்லை என்று திருமறை விசேஷமாக தம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த 20ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே சொல்லுகிற ஒரு காரியத்தை மாத்திரம் நான் வாசிக்க விரும்புகிறேன். 20ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே ஆண்டவர் ஒரு காரியத்தை குறித்து பேசும்போது அங்கு சொல்லுகிறேன், என் ஓய்வு நாட்களை பரிசுத்தமாக்குங்கள், நான் உங்கள் தேவனாயை கர்த்தர் என்று நீங்கள் அறியும்படிக்கு அவைகள் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாயிருக்கும் என்றேன். சிலுவையல்ல அடையாளம். இன்றைக்கு கிறிஸ்துவர்களுக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதற்கு ஆண்டவருக்கு நமக்கும் இருக்கிற ஒரே அடையாளம், என் ஓய்வு நாட்களை அடையாளமாக கொடுத்தேன் என்று நாடு விழுகிறார். வேதவசனம் முழுவதுமாக அதை குறித்து தான் பேசுகிறதை ஒழிய வேறு காரியங்களை குறித்து பேசுகிறதில்லை. அங்கு நான் மறுபடியும் வாசிக்கிறேன், ஆனாலும் பிள்ளைகளும் எனக்கு விரோதமாக எழுப்பினார்கள், என் கட்டளையின்படியே மனுஷன் செய்தால் அவைகளால் பிழைப்பானே, அவர்களோ அவைகளை நடவாமலும் என் நியாயங்களை கை கொண்டு அவைகளின்படி செய்யாமலும் என் ஓய்வு நாட்களை பரிசுத்த குலைச்சலாக்கி போட்டார்கள். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களோடும் இன்றைக்கு நம்மோடு சொல்கிறது என்ன, ஓய்வு நாட்களையே உங்களுக்கு நான் ஆசீர்வாதமாக கொடுத்தேன், அதை நீங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கி போட்டீர்கள் என்ற அந்த காரியத்தை குறித்து வேதம் விசேஷமாக அங்கு பேசுகிறது. தானியேலின் புத்தகம் 7ஆம் அதிகாரத்தில் இந்த பரிசுத்த ஓய்வு நாளை மாற்றுவார்கள் என்ற அந்த தீர்க்கதரிசனத்தையும் ஆண்டவர் முன்னதாகவே எழுதி வைத்தார். தானியேலின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கிறேன். ஒரு சக்தி எழும்பும், உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான், தேவனுடைய பிரமாணத்தை மாற்றுவான் என்று அங்கே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த விசேஷமான சத்தியம், மூடி மறைக்கப்பட்ட சத்தியம், இந்த சத்தியத்தை கர்த்தருடைய பிள்ளைகளாகி உங்களுக்கு முன்பாக நான் வைக்கிறேன். இந்த சத்தியம் எப்படிப்பட்ட சத்தியம் என்று சொன்னார், பரலோகத்துக்கு தேவனிடத்தில் போய் சேர்வதற்கு நாம் பரிசுத்தம் அடைவதற்கு வழி, அதுதான் வழி. அந்த வழியை இன்றைக்கு மூடி மறைக்கப்பட்டால் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு நாம் எப்படி போய் சேர்வது ஒன்று. இரண்டாவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் ரட்சிப்படைவதற்கு பாவிகளாகிய நாம் ஆண்டவர் என்று தொழுது கொள்வதற்கு நம்மை உண்டாக்கின ஆண்டவர், நம்மை நடத்துகிற ஆண்டவர், நம்மை பதப்படுத்துகிற ஆண்டவர், நம்மை தாங்கி ஏந்தி நடத்துகிற அந்த உன்னதமான ஆண்டவர், அண்ட சராசங்களை சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தா என்று அந்த ஓய்வு நாள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அப்படியானால் சிருஷ்டிகர்த்தாவாகிய கடவுள் நமக்கு தகப்பனானால் நாம் கவலையின்றி வாழலாமே, நாம் கண்ணீரின்றி வாழலாமே என்பது. மூன்றாவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, பாவிகளாக கிடந்த நம்மை ஆண்டவர் பரிசுத்தமாக்குகிறார். நம்முடைய ஜீவியத்தில் ஏராளமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட பலர்களாக, உலகத்தில் உயர்ந்தவர்களாக இந்த உலகத்தில் வாழவும், அந்த பரிசுத்தத்தை பற்றி பரலோக ராஜ்யத்துக்கு போகவும் ஆண்டவர் வைத்த வழி இந்த வழி. ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, மறைக்கப்பட்ட இந்த சத்தியத்தை உங்கள் முன்பாக நான் வைத்து விட்டேன். ஆண்டவர் உங்களுடைய இருதயத்திலே பேசட்டும், தேவானியான உங்களுடைய உள்ளத்திலே பேசட்டும். புதைந்து கிடந்த இந்த சத்தியத்தை தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் அறிந்து கொள்ள ஆண்டவருடைய கண்களை திறக்கட்டும். அறிந்து கொண்டதன்படி கர்த்தருடைய பிள்ளைகள் நடக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஆண்டவருடைய கல்வாரி சிலுவை, அந்த சிலுவையை நாம் நோக்கி பார்க்கும்போது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அனாதியாக அந்த கல்வாரி சிலுவினை தொங்கினவர், அண்ட சராசங்களை படைத்த அந்த ஆண்டவர், அந்த அனாதியாக தொங்கின அந்த ஆண்டவர் உங்களையும் என்னையும் ரட்சிக்க வந்த பரம்பொருள். அந்த விசேஷமான இந்த 2 காரியத்தையும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விவரமாக சொல்லி காட்டுகிற அந்த பரிசுத்த நாள், அந்த பரிசுத்த ஓய்வு நாள், கர்த்தருடைய பிள்ளைகள் அதை ஆசரித்து, அதை நினைத்து ஆண்டவருக்கு மகிமையும் துதியும் கணக்கையும் செலுத்தி அவரோடு கூட வந்து இருந்து பரிசுத்தமாகி தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள தகப்பனே, கூடி வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய பாதத்தில் வைக்கிறோம். இந்த மறைக்கப்பட்ட அந்த சத்தியத்தை நம்முடைய பிள்ளைகளாக எங்களுக்கு தெளிவாக உரைக்கும்படி கிருபை செய்த தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆவியானவரே, நம்முடைய பிள்ளைகளுடைய இதயத்தில் பேசும் ஆண்டவரே, கர்த்தாவே, இதோ எங்களுக்கு கொடுத்த இந்த விசேஷமான சத்தியம்
இந்த சத்தியத்தை நாங்கள் அறியத்தக்கதாக உணரத்தக்கதாக இந்த சத்தியத்தின்படி நடந்து உம்முடைய ரட்சிப்பை பெறத்தக்கதாக எங்களுக்கு ஒத்தாசை செய்ய வேண்டும் என்று பேச்சு கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு ஈவாக ஒரு பெரிய ஈவாக பெரும் ஆசீர்வாதமாக கொடுத்த அந்த பரிசுத்த ஓய்வு நாள், அந்த நாளை நாங்கள் கை கொண்டு அந்த நாளிலே உம்மிடத்திலே வந்து சேர்ந்து உண்மையை நோக்கி பார்த்து உம்மிடத்திலே நாங்கள் உறவாடி தகப்பனே உடைய முகத்தை பார்த்து நாங்கள் ஜீவிக்கும்படியான ஒரு பெரிய கிருபை தாரும் ஆண்டவரே. இதோ இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, திருமறை என்ன சொல்கிறது என்றால், புதிய வானம் புதிய பூமியிலே அவர்கள் ஓய்வு நாள் தோறும் அவர்கள் வந்து என்னை தொழுது கொள்வார்கள் என்று சொல்லியிருக்கிறேன் சுவாமி. இதோ புதிய வானம் புதிய பூமியிலையும் என்றென்றைக்கும் அந்த நாளிலே உம்மோடு கூட வந்து நாங்கள் உருவாடுவோம் என்று தேவரையும் சொல்லியிருக்கிறேன். அப்படிப்பட்ட கிருபையை உடைய பிள்ளைகளுக்கு தந்து உம்மை நம்பியிருப்பேன் தேவா, வெட்கப்பட்டு போவதில்லை. உந்தன் நீதி என்னை தாங்கும், உந்தன் சித்தம் செய்வேனே. நீரன் கண்மலையும் கோட்டையும் என்னை பாதுகாப்பீரே. என்னை தாங்கி என்னை நடத்தும், உந்தன் சித்தம் செய்வேனே. உம்மை நம்பியிருப்பேன் தேவா, வெட்கப்பட்டு போவதில்லை. உந்தன் நீதி என்னை தாங்கும், உந்தன் சித்தம் செய்வேனே. எந்தன் சத்துருவின் கையில் என்னை மீட்டு கொண்டீரே. உந்தன் கிருபை பெரிதான் ஐயா, உந்தன் சித்தம் செய்வேனே. நீரன் கண்மலையும் கோட்டையும் என்னை பாதுகாப்பீரே. என்னை தாங்கி என்னை நடத்தும், உந்தன் சித்தம் செய்வேனே. உம்மை நம்பியிருப்பேன் தேவா, வெட்கப்பட்டு போவதில்லை. உந்தன் நீதி என்னை தாங்கும், உந்தன் சித்தம் செய்வேனே.